அனைவருக்கும் வணக்கம். நேற்றைய கூட்டத்திலே பேராசிரியர் நைஜாம் முகமது இக்பால் தமிழ் பண்பாட்டு சொல்லாடல் அது குறித்த விளக்கங்கள் இவற்றையெல்லாம் மிக தெளிவாக அவர்கள் எடுத்து வைத்தார்கள், விரிவாக எடுத்து வைத்தார்கள். எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிற பணி இந்த குறுந்தொகை பாடல்களில் தோழி கூற்று என்பதாகும். தோழி கூற்று பாடல்கள், அதுவும் குறிப்பாக குறுந்தொகை 101வது பாட்டிலிருந்து 150வது பாட்டிற்குள் இருக்கக்கூடிய அந்த தோழி கூற்று பாடல்களை மட்டும் நான் இன்றைய பேச்சிற்கு பொருளாக எடுத்துக்கொள்ளுகின்றேன். சங்க பாடல்கள் எல்லாம் கூற்று பாடல்கள் என்பது உங்களுக்கெல்லாம் தெரியும். நாடகத்திலே சாலிலக்கி அது தனி உரை, அதுபோலத்தான் இந்த கூற்று பாடல்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன. சில நேரங்களிலே நாடகத்திலே ஒரு பாத்திரம் மோனலாக் பேசும், அதுவாக ஒரு பெரிய வசனத்தை பேசும். அதை போல இருக்கக்கூடிய வடிவத்திலே தான் சங்க பாடல்கள் இயற்றப்பட்டிருக்கின்றன. குறுந்தொகையில் இந்த 401 பாடல்கள், அந்த 401 பாடல்களிலும் கிட்டத்தட்ட தோழி கூற்று என்று பார்த்தோமானால் 3இல் 1 பங்கு தோழி கூற்றாகத்தான் இருக்கிறது. அது தோழிக்கு இந்த கவிஞர்கள் எவ்வளவு இடம் கொடுத்திருக்கிறார்கள் என்பதை இந்த இலக்கியம் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. இந்த சங்க இலக்கியத்தை பொறுத்தளவிலே களவு பாடல்களை களவு பாடல், கற்பு பாடல் என்று பிரிப்போம். அதிலே களவு பாடல், அதாவது காதல் பாடல், கிட்டத்தட்ட 882 பாடல்கள் காதல் பாடல்கள். இந்த 882 பாடல்களில் 842 பாடல்கள் தோழியில் புணர்ச்சி தொடர்பான பாடல்கள். அங்கும் தோழிக்குத்தான் அதிகமான ஒரு வாய்ப்பு தரப்படுகிறது. இடத்தட்ட சொல்லப்போனால் தோழி இல்லாமல் காதல் இல்லை என்பது போல சங்க இலக்கியம் அமைந்திருக்கிறது என்று சொல்லலாம். சங்க இலக்கியத்திலே அக இலக்கியத்தை பெண்ணிலக்கியம் என்று சொல்லுவார் எங்களுடைய பேராசிரியர் வாசுப மாணிக்கனார். அப்படியானால் புறநானூற்றை, பதிற்றுப்பத்தை ஆண் இலக்கியம் என்று சொல்லலாமா என்ற கேள்வி இருக்கிறது. கிட்டத்தட்ட சொல்லலாம். ஆக முழுக்க பெண்ணிலக்கியமாக திகழக்கூடிய என்று கூட நாம் சொல்ல முடியாது. ஓரளவுக்கு ஆண் இடம்பெறுகிற பாடல்களும் இருக்கின்றன. ஆக பெண்பால் கூற்று அதிகம், அதுதான் உண்மை. தலைவனுடைய தந்தை, தலைவனுடைய உடன்பிறப்புகள், தலைவனுடைய தாய், இவர்களுடைய கூற்றெல்லாம் கிடையாது. அதே போல் தலைவியினுடைய தந்தை கூற்றோ உடன்பிறப்பு கூற்றோ இந்த பாடல்களிலே கிடையாது. அதிகமாக போனால் நற்றாய் எப்போதாவது பேசுவாள், செவிலித்தாய் எப்போதாவது பேசுவாள். மற்ற உறவுகளில் பார்த்தோம்னால் தோழிதான் நிறைய பேசுவாள். ஆக அந்த வகையிலே பார்த்தோமேயானால் தலைவி, தோழி, செவிலி, அன்னை, பரத்தை, இப்படி பெண்கள் கூற்றுதான் இந்த சங்கப்பாடல்களில் மிகுதியாக இருக்கின்றன. தலைவிக்கு தோழி இருப்பது போல தலைவனுக்கு பாங்கன் இருக்கிறான். ஆனால் அந்த பாங்கன் பேசுவது இல்லை. பாணன் பேசுவான், அவனுடைய கூற்று பாடல் இருக்கிறது. ஆனால் அந்த வாய்ப்பு பாங்கனுக்கு தரப்படவில்லை. இன்னும் சொல்லப்போனால் காதலிலே தலைவியோடு தோழி இணைந்தே இருப்பாள், அவளுக்கு வேண்டுகின்ற துணையெல்லாம் செய்வாள். ஆனால் தலைவனுக்கு அப்படிப்பட்ட ஒரு துணை இல்லை. பாங்கனை அழைத்து கொண்டு தலைவன் போவது இல்லை. ஒரு வேளை நம்பிக்கை இல்லாத காரணமாக என்ன, அது நமக்கு தெரியாது. இருந்தாலும் மிக எச்சரிக்கையாக சங்ககால தலைவர்கள் செயல்பட்டிருக்கிறார்கள் என்று தெரிகிறது. அந்த வகையில் சங்க இலக்கியம் இந்த தோழியை
ஒரு காதல் வழக்குரைஞராக ஒரு கவுன்சில், அதை போல ஒரு பாத்திரத்தை அவர்கள் படைத்திருக்க. அவள் பணிப்பெண் தான். ஆனால் எந்த வகையிலே அவளுக்கு குடும்பம் இருக்கிறது, எப்படி பிறந்தாள், எப்படி வளர்ந்தால், அவளுடைய தாய் தந்தை யார், இதை பற்றிய குறிப்புகள் எதுவுமே சங்க இலக்கியத்தில் கிடையாது. ஏதோ அந்த குடும்பத்திலேயே இருந்து பிறந்து வளர்ந்து வருகிறதை போல ஒரு பாத்திரமாக சங்க இலக்கியம் படைத்து காட்டுகிறது. இந்த களவு கற்பாக மாறுவதற்குத்தான் தோழி பாடுபடுகிறாள். தோழியினுடைய பாத்திரத்தினுடைய நோக்கமே அதுதான். களவு கற்பாக மாற வேண்டும். களவு காலத்தை மிக குறுகியத்தான் இலக்கணங்கள் அமைக்கின்றன. அவளுக்கு இல்லற காலத்திலும் கூட வேலைகள் இருக்கின்றன. இல்லறத்தின் போது தலைவன் பிரிந்து செல்வான். அவன் பிரிந்து சென்ற காலத்திலே இந்த தலைவிக்கு ஆறுதலாக இருக்க வேண்டிய பொறுப்பு தோழிக்கு இருக்கிறது. தலைவன் பரத்தை வீடை நாடி செல்வான். அப்போது அவளை ஆறுதல் படுத்தி அல்லது தலைவனை நெருப்படுத்தி செல்வதற்கும் தோழி தேவைப்படுகின்றாள். அது தோழியினுடைய பங்கு என்பது தொடர்ந்து இந்த அக இலக்கியத்தில் இருந்து கொண்டே இருக்கிறது. பொதுவாக இந்த களவு காலத்தில் காதலர்களுக்கு அறிவு செயல்படாது, உணர்வு தான் செயல்படும். இதுதான் மிகப்பெரிய சிக்கல். ஆனால் தோழி மிக எச்சரிக்கையாக அறிவு வயப்பட்டவளாகவே இருப்பாள். அதுதான் தோழியினுடைய இயல்பு. உணர்ச்சி வயப்பட மாட்டாள். ஒரு நடுநிலையிலே இருக்கக்கூடிய ஒரு பாத்திரமாக தோழி இருக்கின்றாள். அந்த வகையிலே இந்த களவு கற்பாகின்ற வரைக்கும் இந்த காதலை ஒழுங்குபடுத்தி கொண்டே செல்வதும், அதற்கு பின்னாலே அந்த இல்லறத்தை ஒழுங்குபடுத்தி கொண்டே செல்வதும் தோழியினுடைய பணியாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். தலைவியினுடைய மனம், வாய் எல்லாமே தோழிதான். சொல்லப்போனால் தலைவியினுடைய நடமாடுகின்ற வாய் என்று நாம் சொல்லலாம். அவள் தான் போய் போய் எல்லா இடங்களிலும் பேசுவாள். செவிலியிடம் பேசுவாள், நன்றாயிடம் பேசுவாள். தலைவனிடம் மிக அதிகமாக பேசி அவனை நெறிப்படுத்துவாள். அந்த வகையில் ஒரு உளவியலாளருக்கு உரிய எல்லா தன்மைகளும் தோழிக்கு உண்டு. ஆக உளவியல் தெரிந்த ஒரு பாத்திரம், அதோடு உலகியல் தெரிந்த ஒரு பாத்திரம். நடைமுறை என்ன என்பது அவளுக்கு தெரியும், என்ன செய்ய வேண்டும் அது அவளுக்கு தெரியும். ஆக அவளுடைய ஒரு மிகப்பெரிய ஆற்றல் எது என்று கேட்டால், தோழி பெரும் பேச்சாளர், நிறைய பேசுவாள். அவளுடைய பேச்சு எப்படி இருக்கும் என்று பார்த்தால், அந்த பாடல்களை வைத்து கொண்டு பார்க்கிற போது ஒரு பெரிய நீளமான ஒரு பட்டியலை சொல்லலாம். நக்கல் இருக்கும், கண்டிப்பு இருக்கும், எச்சரிக்கை இருக்கும், குத்தல் இருக்கும். நிறைய இடங்கள்ல இந்த உள்ளுறைவும் இந்த மாதிரி வர்ற இடங்கள்லாம் தோழி குத்தி குத்தி காட்டுவாள். சில நேரங்களிலே வேண்டுதலாக பேசுவாள், இறங்கி போய் கேட்பாள். உண்மைகளை உடைத்து பேசுவாள். அந்த ஆற்றலும் அவளுக்கு இருக்கிறது. ஆறுதல் கூறுதல் மிகப்பெரிய ஒரு பணி. நம்பிக்கை ஊட்டுதல், அறிவுரை கூறுதல், இப்படி தோழி கூற்றை எடுத்து பார்த்தோமானால் இத்தனை வகையான அந்த பேச்சு வகைகளும் நாம் பார்க்க முடியும். அந்த வகையிலே இவள் ஒரு காதல் காவலாளியாக, காதலுக்கு மரியாதை தருபவளாக, நம்ம திரைப்பட மொழியில் சொல்ல வேண்டுமானால் காதல் கோட்டையாக அவள் தோழி இருக்கின்றாள் என்று பார்க்கிறோம். தோழியினுடைய நல்ல உள்ளத்தை புலப்படுத்தக்கூடிய ஒரு குறுந்தொகை பாடல் ஒன்று உண்டு. அது குறுந்தொகை 324வது பாடல். அது பிபிடியில் போடலை, நான் அது வாதித்து காட்டிடுறேன். கொடுங்கால் முதலை கோள்வல் ஏற்றை வழி வழக்கருக்கும் காணலம் பெருந்துரை இனமீன் இருங்களி நீந்தி நீனின் நயனுடைமையின் வருதி இவள் தன் மடனுடைமையின் உயங்கும் யானது கவைமக நஞ்சுண்டாங்கு அஞ்சுவல் பெருமை என் நெஞ்சத்தானே. இந்த பாடலை எழுதியவர் கவைமகன்
அப்படின்னு அவருக்கு பேர். ஏன்னா இதில் ஒரு ஓமை சொல்லியிருக்காரு, கவை மக போல அப்படின்னு. என்னென்னா அந்த பாடலினுடைய ஒரு சுருக்கம் என்னென்னா, தலைவன் ரொம்ப நயனுடையவன். நயனுடையவன்னா நயன்தாரா இல்லை, அன்புடையவன், நயனுடையவன். தலைவி மடமை உடையவள். மடமைனா முட்டாள்தனம் அல்ல, அவளுக்கு ஒன்றும் தெரியாது, ஒன்றும் அறியாதவள். அந்த ஒரு பண்பை இந்த பாடலுக்குள்ளே சொல்லிட்டு, இந்த சாராம்சமாக இந்த பாடலினுடைய பொருள் என்ன, முதலைகள் உள்ள உப்பங்களிகளை எல்லாம் நீந்தி இரவிலே நீ வருகிறாய் தலைவா, இவள் நீ வருகின்ற வழியினுடைய இடர்பாடுகளை எண்ணி எண்ணி வருந்துகிறாள். நானும் நஞ்சுண்ட இரட்டை குழந்தைகளுக்கு என்னாகுமோ என்று தவிக்கின்ற தாய் போல அஞ்சுகிறேன். 2 குழந்தைகளுக்குமே நஞ்சு. அப்போ எந்த குழந்தை செத்தாலும் தாய்க்கு இழப்பு தான். அதுபோல் தலைவனுக்கும் ஊறு வரக்கூடாது, தலைவிக்கும் ஊறு வரக்கூடாது. ஒரு இரட்டை குழந்தையை பெற்று அந்த குழந்தைகள் நஞ்சுண்ட நேரத்திலே எப்படி ஒரு தாய் தவிப்பாளோ அதை போல தவிக்கிறேன் என்று சொல்கிறார். 2 குழந்தைகளுமே முக்கியம், தலைவனும் முக்கியம், தலைவியும் முக்கியம். அந்த கருத்தை இந்த பாடலில் இந்த புலவர் சொன்னதுனால அவருடைய பேர் தெரியல. உங்களுக்கு தெரியும், குறுந்தொகையில் நிறைய அந்த ஓமையை வச்சு பேரை வச்சுருவாங்க. அதுபோல் இவர் இந்த கவை மகவை பற்றி பேசினதுனால கவை மகன் அப்படின்னு இவருக்கு பேர் வச்சுட்டாங்க. தோழியினுடைய உள்ள பாங்கு எப்படிப்பட்டது, ஒரு தாய்மை உள்ளம் அவளுக்கு இருக்கிறது. இந்த உவமை மிக அருமையாக அந்த தோழியினுடைய பண்பை எடுத்து காட்டுகிறது என்று சொல்ல வேண்டும். பொதுவாகவே தலைவிக்கு தலைவன் வருகின்ற வழியை பற்றிய ஒரு அச்சம் இருக்கும். இரவுக்குறியின் போது அவன் வருகிற போது அவன் பல இடர்பாடுகளை கடந்துதான் வர வேண்டியிருக்கும். அப்படி அந்த அச்சம் இருக்கக்கூடிய தலைவிக்கு ஆறுதல் சொல்லி நெறிப்படுத்த வேண்டியவள் தோழிதான். இன்னும் சொல்லப்போனால் இந்த வருகின்ற வேலையை குறைத்து உடனடியாக திருமணத்தை முடித்து வைக்க வேண்டும் என்ற பொறுப்பையும் அவள்தான் எடுத்துக்கொள்கிறாள். அதை பற்றிய பாடல்கள் சங்க இலக்கியத்திலே நிறையவே இருக்கின்றன. கபிலர் ஒரு பாடலில் இந்த தலைவன் வருகின்ற வழியை பற்றி ஒரு அச்சத்தை சுட்டி காட்டுவார். மிக அருமையான ஒரு ஓமையை சொல்லுவார். தலைவன் வருகின்ற வழி எப்படி இருக்கிறது, அது அகநானூற்றிலே உள்ள கருத்து. எப்படி இருக்கிறது என்று சொன்னால், யானை கயிற்றுப்புறத்தென்ன கண்மிசை சிறுநரி. யானையுடைய முதுகில் ஒரு கயிறு இருக்கும், அது ஒரு குன்றம். அந்த குன்றத்திலே ஒரு ஒற்றையடி பாதை, அது யானையினுடைய முதுகிலே இருக்கக்கூடிய கயிறு மாதிரி ஒரு ஒற்றையடி பாதை. அந்த பாதையிலே இவன் ஏறி இறங்கி வர வேண்டும். இந்த யானை முதுகிலே இருக்கக்கூடிய கயிறு போன்ற வழி என்று சொல்வதன் மூலமாக அந்த தலைவன் எப்படியெல்லாம் இடர்பாடுகளை கடந்து வருகிறான் என்பதை கபிலர் அந்த பாடலிலே சொல்லியிருப்பார். செங்குத்தான அந்த மலைகளையெல்லாம் அவன் கடந்து வர வேண்டும். எனக்கு எப்போவுமே சங்க இலக்கியத்தை படிக்கிற போது ஒரு ஆச்சரியம் இருக்கும். என்ன ஆச்சரியம்னா, இந்த ஏன் இவங்கெல்லாம் இந்த வெளியூருக்காரனே காதலிக்கிறாங்க? வெளியிலிருந்து தான் வர்றான், பக்கத்து வீட்டு பையன் இருக்க மாட்டானா, உள்ளூர் பையன். இந்த முல்லைப்பாட்டிலெல்லாம் அந்த மாதிரி வரும். முல்லைப்பாட்டில் அந்த ஊரில் இந்த காளைகளை அடக்கக்கூடியவனுக்கு மகளை மனம் முடித்து கொடுப்பார் அந்த முல்லையினர் தலைவர். அந்த மாதிரி பாடல்கள்லாம் இருக்குது. ஆனால் அப்போ எனக்கு ஒரு கேள்வி வரும், அப்போ ஒரு வேளை அந்த பொண்ணு காதலிக்கிறவளாக இருந்தால் மாட்டை அடக்கணும்னு கல்யாணம் பண்ணிக்குவாளா, இல்லை காதலிச்சவனை கல்யாணம் பண்ணிக்குவாளா, இந்த கேள்வி வரும். ஆனாலும் கூட சங்க இலக்கியம் அதை பற்றியெல்லாம் கவலைப்படலை. அவங்க நாடகப்பாங்க பல செய்திகளை சொல்லியிருக்கிறார்கள். அந்த வகையிலே இவன் வெளியூர்காரனாகவே படைக்கப்பட்டிருக்கிறான் என்பதையும் பார்க்கிறோம். செங்குத்தான மலையிலே ஏறி வருகிறான்,
இப்படியெல்லாம் தலைவிக்கு அச்சம் இருக்கும். அந்த அச்சத்தை போக்க வேண்டிய பொறுப்பு தோழிக்கு இருக்கிறது. தலைவன் தலைவி சந்திப்பிற்கு இன்னும் கூட இடைஞ்சல்கள் இருக்கின்றன. இதெல்லாம் எதற்காக சொல்லுகிறேன்னா, தோழிக்கு அவ்வளவு வேலை இருக்குது என்று சொல்வதற்காகத்தான். பரணர் ஒரு பாடலில், அகநானூற்று பாடலில் அந்த இடைஞ்சல்கள் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் கருத்தை மட்டும் சொல்கிறேன். தலைவியினுடைய ஊர் இருக்கிறதே, அங்கே எப்போவுமே திருவிழா நடந்துக்கிட்டே இருக்கும். அந்த ஊர் தூங்கவே தூங்காது. அப்படி தூங்காத ஒரு ஊர், இப்போ தூங்கா நகரம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஊர், தூங்கா ஊர். அப்படி ஒருவேளை அந்த ஊரினுடைய ஒலி அடங்கினாலும் கூட செவிலி தூங்க மாட்டாள். அவள் காவல் இருந்துக்கிட்டே இருப்பாள். அந்த சிக்கல் இருக்குது. ஒருவேளை செவிலி தூங்கிட்டாலும் கூட நாய்கள் தூங்க மாட்டாள். அந்த ஊர் நாய்கள் தூங்காமல் குறைத்து கொண்டே இருக்கும். அந்த நாய்களும் அடங்கிவிட்டாலும் கூட பகல் போல நிலா ஒளி வீசும். அடுத்த சிக்கல் இது. அதில் தலைவன் வருவது தெரிந்துவிடும். அவன் இரவில் வரணும் வர்றான், ஆனால் நிலா பகல் போல ஒளி வீசுகிறது. இந்த சிக்கலும் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் சில நேரங்களில் மேகத்துக்குள்ளே நிலா மறைஞ்சாலும் மறைந்து விடலாம். அப்படி மறைஞ்சாலும் கூட கோட்டான் அலரும். அடுத்த சங்கடம். அந்த கோட்டான் அலரும்னு சொன்னால் ஒரு கொஞ்ச நேரம் அலறிட்டு அதுவும் உறங்கி விட்டது என்று வைத்துக்கொள்வோம். விடிகாலை சேவல் கூவிவிடும். இதுதான் இந்த பாடலினுடைய கருத்து. விடிந்தது. ரொம்ப அருமையாக பரணர் அந்த பாடலில் பாடியிருக்காரு. எவ்வளவு தடைகள் பார்த்தீங்கன்னா, இவ்வளவு தடைகளையும் தாண்டி தாண்டித்தான் தலைவன் காதல் கொள்கிறான். இந்த அச்சம், தடைகள் எல்லாவற்றையுமே சமாளித்து தலைவனையும் தலைவியையும் சந்திக்க வைப்பவள் தான் தோழி. இதுதான் முக்கியமான ஒரு. தலைவிக்கு பேச வேண்டிய இடங்கள் என்று பார்த்தால் நிறையவே இருக்கின்றன. அதற்காகத்தான் இந்த செய்திகளெல்லாம் சொல்லப்பட்டன. களவு காலத்தில் பொதுவாக திணைப்புணத்திற்கு போகின்ற போது தான் காதல் உண்டாகும். திணை முற்றிவிட்டால், திணையை அறுத்து விட்டால் அதற்கப்புறம் திணைப்புணத்திற்கு அனுப்ப மாட்டார்கள். வீட்டிற்குள்ளேயே இருத்தி விடுவார்கள், எச்சரிப்பார்கள். ஆக எச்சரிப்பு நேரும். அடுத்த ஒரு சிக்கல் என்ன வரும்னா, தலைவனும் தலைவியும் திணைப்புணத்திலே சந்தித்திருப்பார்கள். இந்த சந்திப்பு என்பது சங்க காலத்தை பொறுத்தளவில் காதலாக நீட்டிக்கொண்டே போதில்லை. 5 வருஷம் காதலித்தோம், 6 வருஷம் காதலித்தோம், 10 வருஷம் காதலித்தோம் அப்படின்லாம் இன்றைக்கி பேட்டி கொடுக்குறாங்க இல்லையா. அந்த மாதிரிலாம் இல்லை. அந்த சந்திப்பு என்பதே நேற்றைக்கு பேராசிரியர் இக்பால் சொன்னது போல் அவர்கள் ஒன்று சேர்ந்து விடுவார்கள். ஆகவே தலைவிக்கு அதிலும் சிக்கல் இருக்கிறது. அவளுடைய உடலிலே மாறுபாடுகள் ஏற்படலாம். ஆகவே தான் விரைந்து திருமணத்தை முடிக்க வேண்டும் என்று தோழி பாடுபடுவாள். தலைவியிடம் சில மாற்றங்கள் தென்படும். சாப்பிட மாட்டாள், தூங்காமல் இருப்பாள், எங்கேயோ வெறித்து பார்த்து கொண்டு இருப்பாள். இந்த அறிகுறிகளை பார்த்து ஏதோ தெய்வ குற்றம் நேர்ந்து விட்டது என்று வெறியாட்டு எடுப்பார்கள். அந்த வெறியாட்டு என்பதை பற்றி நான் பின்னால் உங்களுக்கு சொல்லுவேன். அகவன் மகளிடம் குறி கேட்பார்கள். அகவன் மகளே அகவன் மகளின் பாட்டு கேட்டிருப்பீங்க. ரொம்ப நல்ல பாட்டு. அது எப்படியாவது அவனுடைய மலையை பற்றி பாடு, திரும்ப திரும்ப பாடு, பொழுது பாடினாயே அதே பாட்டை பாடு அப்படின்லாம் தோழி கேட்பாள். அதன் மூலமாக மறைமுகமாக இந்த மலைத்தலைவனைத்தான் தலைவி காதலிக்கிறாள் என்பதை சொல்லுவது. சரி, அது ஒரு பக்கம். அகவன் மகளிடம் குறி கேட்ட பிறகு கிட்டத்தட்ட ஊரில் அலர் எழுந்து விடும். அலர்னால் உங்களுக்கு தெரியும், பேசுகிறது. இந்த அம்பல் அலர்னு 2 இருக்குது. இந்த அம்பல்னால் வாய்க்குள்ளே முணுமுணுக்கிறது. அலர்ன்னு சொன்னால் வெளிப்படையாக பேசுகிறது. ஒரு பூ மலர்வதைப் போல வெளிப்படையாக முக்காக இருக்கிறது விரிஞ்சிருச்சு. இந்த அலர் தூற்றுதல் என்பது ஒரு முக்கியமான ஒரு துறை. அலர் எழும்.
அது நம்ம தமிழில் இப்போ கிசுகிசுன்னு சொல்கிறோம். உண்மையிலே அது மெல்ல பேசுகிற குசு குசு என்ற சொல்லு தான். அதான் பத்திரிக்கைக்காரங்கள்லாம் தான் மாற்றினாங்க. அது கெட்ட வார்த்தையாக இருக்குது, அதனால் அதை கிசு கிசுன்னு மாற்றுவோம். எனக்கு தெரிஞ்ச குமுதம் பத்திரிக்கைக்காரன் தான் அதை செஞ்சான் அப்படின்னு நினைக்கிறேன். அதை போல் ஒரு அலர் எழும். அதற்கப்புறம் வர்ற இடைஞ்சல் என்னென்னா நொதுமலர் வரைவு வரும். வேறு இடங்கள்லேருந்து தலைவியை பெண் கேட்டு வந்திருப்பார்கள், அந்நியர்கள் பெண் கேட்டு வருவார்கள். இந்த நொதுமலர் வரைவு வந்ததற்கு பின்னால் தோழி என்ன செய்ய வேண்டும் என்றால், அவள் அறத்தோடு நிற்க வேண்டும். அறத்தோடு நிற்றல் பற்றி நேற்று பேராசிரியர் சொன்னார். அறத்தோடு நிற்றல் என்று சொன்னால் இல்லறத்தோடு நிற்றல். இல்லறத்துக்கு வழிகாட்டுதல், வழியை உண்டாக்குதல். வெளிப்படையாக இன்ன தலைவனை தலைவி காதலிக்கிறாள் என்று சொல்ல வேண்டும். அதற்கான சூழ்நிலைகள் நிறையவே இருக்கின்றன. அப்படி அறத்தோடு நிற்க வேண்டும். அப்படி நிற்கிற போது தலைவியினுடைய சம்மதம் வேண்டும் அறத்தோடு நிற்பதற்கு. அப்படி ஒருவேளை தலைவி சம்மதிக்காவிட்டால் உடன்போக்கு என்றதை தோழி ஏற்பாடு செய்வாள். தலைவியும் தலைவினையும் அனுப்பிவிடுவாள். அப்போ தோழி போக மாட்டாள். தோழி போகாத இடம் அந்த உடன்போக்கு மட்டும்தான். மற்ற இடங்கள்லாம் தலைவியோடைய சேர்ந்தே இருப்பாள். அதை போல் ஒரு வேலை என்று பார்த்தால், பேசக்கூடிய வாய்ப்புகள் என்று பார்த்தால் அவளுக்கு களவு காலத்திலே நிறையவே இருக்கிறது. கற்பு காலத்தில் பார்த்திங்கன்னா பொருள் வயிறு பிரிவு நேரும். அந்த நேரத்தில் தலைவனை போக விடாமல் தடுக்க வேண்டும். செலவு அழுங்குவித்தல் என்று சொல்வார்கள். அந்த செலவு அழுங்குவித்தலை தோழி செய்ய வேண்டும். அப்புறம் ஒருவேளை அவன் பிரிஞ்சு போயிட்டான்னா தலைவி பிரிவாற்றாமையால் தவிப்பாள். அதை போக்க வேண்டும். இதற்கு அடுத்த சிக்கல் பரத்தையர் பிரிவு. அதை தீர்க்க வேண்டும். இந்த பரத்தையர் பிரிவில் ஒரு பெரிய சிக்கல் என்ன, தலைவன் கொஞ்ச நாள் கழித்து திரும்ப வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு முயற்சி பண்ணுவான். அந்த முயற்சி எப்படி நடக்கும்னா, பாங்கன் மூலமாக வருவான், அவனே நேராக வருவான், எப்படி வேண்டுமானாலும் வரலாம். அதை வாயில் நேர்தல் என்று சொல்வார்கள். வாயில் நேர்தல் என்று சொன்னால் வீட்டிற்குள் நுழைய இசைவு அளித்தல். அது தலைவி இசைவளிக்கலாம், தோழியே தலைவியை கேட்டுக்கொண்டு இசைவளிக்கலாம். இது இந்த வாயில் மறுத்தல் என்பது தான் சங்க இலக்கியத்தில் நிறைய இருக்குது, வாயில் நேர்தலை விட. அந்த வாயில் மறுத்தல் என்பதை தோழியே செய்வாள். அந்த மாதிரியான ஒரு இப்படி தோழி கூற்று பாடல்கள் சங்க இலக்கியத்திலே நிறைய இருக்கின்றன. நேற்று பேராசிரியர் சொன்னது போல் குறிஞ்சி பாட்டு, இந்த முழு பாட்டுமே தோழியினுடைய கூற்றாகத்தான் அமைந்திருக்கிறது என்று பார்க்கிறோம். தோழிக்கு வரம்பற்ற உரிமைகள் தரப்பட்டுகின்றன. அந்த தோழியும் தலைவியும் எப்படிப்பட்டவர்கள் என்று கபிலர் அகநானூற்று பாடல் ஒன்றிலே சொல்லியிருக்கிறார். யாமே பிரிவு இன்றி இயந்த துவரா நட்பின் இருதலை புள்ளின் ஓருயிர் அம்மே. ஒரு உயிர் ரெண்டு தலை உள்ள பறவை. நாங்கள் அப்படிப்பட்டவங்க. அப்போ ஒரு பணியாள் தான் தோழி. அவளுக்கு எப்படிப்பட்ட ஒரு இடம் அந்த சமுதாயத்திலே தரப்பட்டிருந்தது அப்படிங்கிறத பார்க்குறோம். அது தலைவியும் தோழியும் இந்த இருதலை பறவைகளாக இருந்த காரணத்தினால தோழிக்கு நிறைய கூற்றுகள் இருக்கின்றன. இன்னொரு பாட்டிலே தோழியினுடைய அன்பின் ஆழத்தை பற்றி கபிலர் சொல்லுவார், கலித்தொகை பாடலில். அதில் என்னென்னா, இரவிலே காட்டு வழியில் நீ வருகிறாய், நான் பொருள் மட்டும் சொல்கிறேன், அதை அறிந்தால் உனக்கு ஏதேனும் ஊறு நேர்ந்தால் இவள் வாழ மாட்டாள், இவள் வாழாவிட்டால் நானும் வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ அவள் உயிர் போச்சுன்னா என் உயிரும் போயிடும், தோழி சொல்வதை பார்ப்போம். அந்த அளவுக்கு தோழி நட்பு கொண்டவளாக இருக்கிறாள்.
தோழியினுடைய கூற்றை பற்றி தொல்காப்பியர் கற்பியல்லையும் சொல்கிறாரு, களவியல்லையும் சொல்கிறாரு. தோழிக்கு மட்டும்தான் பெரிய சூத்திரங்கள் எழுதியிருக்காரு. இவ்வளவு இடத்துல அவள் கூற்று நிகழ்த்தலாம், களவில் 64 இடத்துல கூற்று நிகழ்த்தலாம் என்று ஒரு பெரிய பட்டியலை தருவார். கற்பிலையும் ஒரு பட்டியலை கொடுத்துட்டு இது மட்டும் இல்லை, இன்னும் கூட அவளுக்கு நிறைய பேச இடம் இருக்கிறது என்று முடிப்பார். அந்த வகையில் நம்முடைய குறுந்தொகையில் 401 பாடல்கள். இந்த 401 பாடல்களில் நான் கொஞ்சம் எண்ணி பார்த்தேன் உட்காந்து. 139 பாடல் தோழி கொற்று பாடல். அது ஒரு பெரிய 1-2 மாறி இருக்கலாம், தோராயமாக வச்சுப்போங்க. 139 அதில் இருக்கக்கூடிய பாடலில் தான் அந்த 101லிருந்து 150 என்ற வரையறைக்குள்ளே தோழி கூற்று பாடல்களை எடுத்துக்கொண்டு நான் பேசியிருக்கிறேன். இப்போ இந்த குறுந்தொகை 123வது பாடல். தலைவனும் தலைவியும் சந்திக்கும் இடத்தை குறியிடம் என்று அக இலக்கியத்தில் சொல்லுவாங்க. பகலில் சந்திப்பது பகல் குறி, இரவில் சந்திப்பது இரவு குறி. பகல் குறியில் சந்திப்பு நேருகிறது, அதை பற்றிய பாடல் தான் இந்த பாடல். தலைவன் சிறைப்புறமாக, சிறைப்புறம்னா ஒரு பக்கம், சிறையினாலே ஒரு பக்கம் என்று ஒரு பக்கமாக அவன் தயங்கி நிற்கிறான். தலைவி இன்னும் தலைவன் வரவில்லையே என்று தோழியிடம் கேட்கிறாள். தோழிக்கு தலைவன் வந்து விட்டது தெரியும், அவன் ஒரு பக்கமாக நிற்பதும் தெரியும். ஆகவே அவள் என்ன செய்கிறான், தலைவியிடம் சொல்லுவது போல இந்த தலைவனிடம் செய்தியை சொல்லுகிறாள். அவன் விரைந்து தலைவியை சந்திக்க வேண்டும் என்ற செய்தியை குறிப்பாக சொல்லுகிறாள். நேரடியாக அதை சொல்வது இல்லை. இது ஐயூர் முடவனார் பாடிய நெய்தல் பாடல். நெய்தல் முதல் கருவெல்லாம் இந்த பாடலுக்குள்ளே இருக்கும். இந்த முதல் கருவை வைத்து கொண்டு தான் இந்த திணைகளை எல்லாம் பார்க்கிறார்கள். உண்மையில் உரிப்பொருளை வச்சு பார்க்குறது தான் பொருத்தமான ஒரு இதுவாக இருக்கும். இப்போ இந்த பாடலில் அது நீங்கள் பாடலை பார்த்துட்டீங்க, நான் பொருள் மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். அது ஒரு கடற்கரை. நிலவொளியை குவித்து வைத்தது போல வெண்மணல், அதன் ஒருபுறம் இருளை திணித்து வைத்தது போன்ற கரும் கிளைகளை உடைய புன்னை மரத் தோப்பு. அந்த தோப்பு வெறுமையாக தனிமையில் உள்ளது. தலைவர் இன்னும் வரவில்லை. வகை வகையாய் மீன்களை பிடிக்கச் சென்ற எம் அண்ணன்களின் படகுகள் திரும்பி வருகின்றன. ஒரு 2 செய்தி அதில் சொல்கிறான். அண்ணங்கள்லாம் வந்துட்டுருக்காங்க, நேரம் இல்லை. அந்த தோப்பு யாரும் இல்லாத இடம், அங்கே இருளாகத்தான் இருக்குது. ஆக நீ அந்த இடத்திலே சந்திக்கலாம். இதை நேரடியாக சொல்லலை, குறிப்பாக சொல்லுகிறாள். அதான் அந்த தோழியினுடைய நயமான பேச்சு. தனியாக யாரும் இல்லாத இருளடர்ந்த ஒரு தோப்பு, தமையன்கள் வருவதற்கு உள்ளாக தலைவன் தலைவி அங்கு சந்திக்கலாம். அதுதான் அந்த ஐயூர் முடவனார் பாடலில் சொல்லுகிறார். இந்த வகையில் ஒரு குறியிடத்தை சொல்லுகிறாள், இந்த தோப்பிலே சந்திக்கலாம் அப்படின்ட்டு. அது தலைவிக்கு சொல்வது போல தலைவன் காதுபட சொல்லுகின்ற பாடல். இது ஒரு நயமான முறை. இதில் அருமையான ஒரு ஓமை சொல்லியிருக்கார். நிலவு குவித்தன்ன, இருள் திணித்தன்ன. என்ன ஒரு அருமையான தொடர்கள் பாருங்கள், ஓமை தொடர்கள். ரொம்ப அரிய ஓமைகள். சங்கப்புலவருடைய ஓமைகள் எல்லாமே இப்படிப்பட்ட புதுமையான ஓமைகளாக தான் இருக்கும். இன்றைக்கி புது கவிதைக்காரர்கள்லாம் புதுசாக ஓமைகள் எழுதுவதாக சொல்லுகிறார்களே, அதையெல்லாம் நம்ம மூலம் எங்கே இருக்குன்னு பார்த்தா சங்க இலக்கியத்தில் நாம் பார்க்க முடியும். இடைப்பட்ட காலத்திலே இந்த அருமையான ஓமைகள் எல்லாம் கவிஞர்கள் பயன்படுத்தவில்லை என்பதையும் பார்க்கிறோம். ஆக சங்கப்புலவருடைய ஓமைகள் கவிதையினுடைய உச்சத்தை தொடுகிற மாதிரியான ஓமைகள். அதில் இந்த இருள் ஒளி என்கிற முரண்களாகவும் அவர்கள் நிறையவே சொல்லுவார்கள். நிலவு குவித்தன்ன
சொன்னால் அந்த வெளிச்சத்தை அங்கே குவிச்சு வச்சுருக்கிற மாதிரியான ஒரு வெளிச்சத்தையும் இருளையும் திணிக்கவோ குவிக்கவோ முடியுமா? அதை ஓமையாக்குறாங்க பாருங்கள். அது ரொம்ப சிறப்பான ஒரு கவிதையியல் முறை என்று சொல்லணும். அது இல்லைன்னு சொல்லப்போனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய கவிதையில் படி இவையெல்லாம் அருமையான படிமங்கள் என்று சொல்ல வேண்டும். அந்த வகையில் தான் இந்த நெய்தல் கருப்பொருளை வைத்துக்கொண்டு ஒரு குறுகிய பாடலுக்குள்ளேயே ஒரு பெரிய வித்தையை சங்கப்புலவர்கள் செய்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். அடுத்த பாடல் பார்க்கலாம். 138. இது இரவுக்குறி பாடல். தலைவன் இரவுக்குறியில் வீட்டிலேயோ அல்லது வீட்டுக்கு அருகிலேயோ தான் சந்திப்பான். சில சமயம் வீட்டுக்குள்ளேயே கூட வருவான்னு சங்க பாடலில் இருக்குது. ஒரு விருந்தினர்கள்லாம் தங்குவது போல் அவனும் தங்கியிருந்தான். அப்போ செவிலிக்கு சந்தேகம் வந்தது அப்படின்னு ஒரு பாட்டில் உண்டு. இதை போலெல்லாம் இரவு நேரத்தில் தலைவன் தலைவி சந்தித்து விட்டு போகின்ற ஒரு போக்கு அன்றைக்கு இருந்திருக்கிறது. இப்போ ஒரு நாள் இரவிலே தலைவன் வருகிறான். குறியிடம் தவறி போகிறது. சொன்ன இடத்துல தோழியையும் தலைவியும் அவன் பார்க்க முடியலை. சந்திக்காமல் திரும்பிடுறான். திரும்பிட்டதுக்கு அப்புறம் அவன் என்ன நினைத்து கொள்கிறான் என்றால், ஒருவேளை தலைவியும் அந்த தோழியும் தூங்கி இருக்கலாம் என்று நினைக்கிறான். அந்த செய்தியை கேட்ட தோழி என்ன சொல்கிறான், நாங்கள் இப்போதெல்லாம் தூங்குவது இல்லை என்று தலைவனுக்கு உணர்த்துகிறாள். அந்த தலைவி கொண்டிருக்கிற காதல் தோழியும் சேர்த்தே தூங்க விடவில்லை. அதுதான் அந்த பாடலில் சொல்லியிருக்காரு கொல்லன் அழிசி என்கிற புலவர். இது ஒரு குறிஞ்சி பாடல். இதனுடைய பொருள் என்னென்னா, தலைவா, எங்கள் வீட்டிற்கு பக்கத்தில் ஒரு குன்றம் இருக்கிறது. அதன் உச்சியிலே நொச்சி மரம் உள்ளது. மரத்தின் உச்சியில் மயிலின் காலடி போல பிளந்த இலைகளை உடைய நொச்சி மரம் இருக்கிறது. அந்த நொச்சி மரத்திலே பிளவுடைய வடிவுடைய இலைகள் இருக்கின்றன. அந்த நொச்சி மர கிளையில் இருக்கக்கூடிய அந்த மெல்லிய கிளைகளில் இருக்கக்கூடிய நீலமணி போன்ற பூக்கள், அந்த நீலமணி போன்ற பூக்கள் நன்றாக முதிர்ந்த பிறகு உதிர்ந்து உதிர்ந்து கீழே விழுகின்றன. இரவெல்லாம் அந்த பூக்கள் விழுகின்றன. இந்த பூக்கள் விழுகின்ற சத்தத்தை கேட்டு நாங்கள் உறங்குவது இல்லை. அப்போ எந்த அளவுக்கு தூக்கம் கேட்டிருக்காங்க பாருங்க. பூ விழுகிற சத்தம் காதில் விழுது. ரொம்ப நல்ல ஒரு நயமாக அவர் சொல்லியிருக்கிறார் என்று பார்க்கிறோம். ஆகவே தான் இந்த ஊரே உறங்கினாலும் நாங்கள் உறங்குவது இல்லை என்று தோழி சொல்கிறான். தலைவனுக்கு நீ எப்போ வேணாலும் வரலாம்பா, நாங்கள் தூங்குறதே கிடையாது, இரவில் முழிச்சிட்டே தான் இருக்கோம், நீ சொல்கிற மாதிரி நாங்கள் தூங்கலை அப்படின்னு சொல்கிறான். ஆக பூ விழுகின்ற ஓசை கேட்கக்கூடிய அளவிற்கு தூக்கமின்றி கிடக்கிறோம் என்று சொல்லுகின்ற தோழியையும் பார்க்கிறான். தயக்கமின்றி நீ இரவிலே வரலாம் என்று அவனுக்கு ஒரு தெம்பை கொடுக்குற போக்கையும் பார்க்கலாம். இதில் அருமையான ஒரு ஓமை சொல்லியிருக்கார். நொச்சி இலைக்கு மயிலினுடைய காலடியை ஓமையாக சொல்லியிருக்காரு. மயிலினுடைய காலடி பார்த்திங்கன்னா ரொம்ப பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது, பிளந்து போய் இருக்கும். எப்படி மயிலினுடைய குரலை ரசிக்க முடியாதோ அதுபோல் அதனுடைய கால்களையும் ரசிக்க முடியாது. அதை போல் அந்த நொச்சி இலை பிளந்து பிளந்து இருக்கும். அந்த ஓமையை இங்கே கையாண்டிருக்கிறார் புலவர். இந்த ரெண்டு பாடல்லையும் பார்த்தா எல்லாமே குறிப்பாகவே சொல்லுவதை பார்க்குறோம். பகலில் விரைந்து வான்னு சொல்லலை, இரவுக்குறியில் தயங்காமல் வான்னு சொல்லலை. நாங்கள் தூங்காமல் இருக்கோம், நீ வரனா வரலாம். அந்த இது ஒரு தொனி பொருளாக அந்த தலைவனுக்கு சொல்லப்படுகிறது. இதை தொல்காப்பியர் இறைச்சின்னு சொல்வார். அதாவது ஒரு சொல்லப்பட்ட பொருளுக்கு புறம்பாக ஒரு கருத்தை நாம் அதிலிருந்து கொள்வோமானால் அதற்கு பேர் தான் இறைச்சி. கருத்து உள்ளே இருக்காது, நாம அதை ஊகித்து
அறிய வேண்டும். இதுபோல் அக இலக்கியத்தில் மட்டும்தான் அந்த இறைச்சியெல்லாம் வரும் என்று அவர் சொல்லியிருக்கிறார். இதைத்தான் வடமொழியில் தொனி என்று சொல்வார்கள். தொனியை பற்றி வடமொழியில் நிறைய செய்திகள் இருக்கின்றன. இறைச்சியை நாம் அந்த அளவுக்கு வளர்க்கலை. பின்னால் அந்த இலக்கணக்காரர்கள்லாம் இறைச்சியை விட்டுட்டாங்க, உள்ளுரை ஊமத்தையும் விட்டுட்டாங்க, கவிஞர்களும் கூட ரெண்டையுமே கைவிட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு சூழல் தமிழ் கவிதை வரலாற்றிலே இருந்திருக்கிறது என்று பார்க்கிறோம். வடமொழியில் முதலாக 9வது நூற்றாண்டில் தொன்யாலோகம் என்று ஆனந்தவர்தனர் என்பவர் நூல் எழுதினார். அந்த தொன்யாலோகத்துக்கு பிறகு அதுக்கு உரை எழுதுவது, அதுக்கு மறுப்பு எழுதுவது, மறுப்புக்கு மறுப்பு எழுதுவதுன்னு ஏராளமான நூல்கள் தொனி பற்றியே வடமொழியில் வந்திருக்கின்றன. தமிழ்லையும் கூட சுப்பிரமணிய சாஸ்திரி அவர் தொனி விளக்கு அப்படின்னு மொழிபெயர்த்திருக்காரு. அது அண்மையில் திரும்ப மறுபதிப்பு கூட ஆயிருக்கு அந்த புத்தகம். அதே போல் கரிச்சான் குஞ்சுன்னு ஒரு எழுத்தாளர், கும்பகோணத்துக்காரர், கூப்பா ராஜகோபாலனுடைய நெருங்கிய நண்பர், அவர் அந்த தொனி பற்றி ஒரு நூல் எழுதியிருக்காரு. அமெரிக்க அறிஞர் ஜார்ஜ் ஹார்ட் அவர் வடமொழியாளர்கள் இந்த குறிப்பு பொருளையெல்லாம் தமிழிலிருந்து தான் எடுத்துக்கொண்டார்கள் என்று ஒரு நூலிலே குறிப்பிட்டிருக்கிறார். குறுந்தொகை 117வது பாடல். கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுன்னா சொல்லிடுங்க, 5:15 ஆச்சு. இந்த காதலிக்கிற ஆண்கள் அவசரப்பட மாட்டாங்க கல்யாணத்துக்கு. ஆனால் பெண்களுக்கு அவசரம் இருக்கும். அது அன்னைக்கில்லை, இன்றைக்கும். அது உடலில் ரீதியாக இருக்கக்கூடிய சிக்கல்கள், சமுதாய ரீதியாக இருக்கக்கூடிய சிக்கல்கள், ரெண்டு வகையிலும் பெண்களுக்கு சிக்கல் இருக்கிறது. பெண்களுக்கு உடல் மாற்றம் ஏற்படுகிறது, அலர் தூற்றுகிறார்கள், இப்படி பல நெருக்கடிகள் இருக்கும். நொதுமலர் வரைவு இதை பற்றியெல்லாம் நாம் பேசணும். இப்படிப்பட்ட இடர்பாடுகள் ஆண்களுக்கு இல்லை என்று பார்க்கிறோம். ஆகவே தலைவனோடு இருக்கக்கூடிய உறவு திருமணமாக மாற வேண்டும் என்பது, ஏன்னா தலைவியினுடைய உடல் காட்டி கொடுத்துரும், அவளுடைய பூரிப்பு காட்டி கொடுத்துரும், அவளுடைய மெலிவு காட்டி கொடுத்துரும். ஆனால் தலைவனுக்கு அப்படிப்பட்ட மாற்றங்கள் எதுவும் வெளியே தெரியாது, காட்டி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. தலைவன் திருமணத்தை நீட்டிக்கொண்டே போவான். களவு காலத்தில் இருப்பது தான் அவனுக்கு பிடிச்சிருக்கும். ஆக அந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தில் திருமணத்தை வற்புறுத்த வேண்டிய பொறுப்பு தோழிக்கு இருக்கு. தலைவி பேச மாட்டாள். தலைவி பேசாமல் அவள் சார்பாக தோழி பேசுவாள். தலைவியினுடைய உடல் மெலிகிறது. ரொம்ப நாள் கழித்து தலைவன் வர்றான், சந்திக்க வர்றான். அப்போ தலைவன் கேட்குமாறு தோழி தலைவியை தேற்றுகிறாள். இது குன்றியனார் பாடிய பாடல், நெய்தல் பாடல். இந்த பாடலில் அது ஒரு மழைக்காலம், ஆம்பல் மலர் நனைந்து விட்டது. அந்த ஆம்பல் மலர் போல கொக்கும் நனைந்திருக்கிறது, ரெண்டுமே நனைந்திருக்கிறது. இந்த நனைந்த கொக்கு ஈர நண்டை பார்க்கிறது, அதனுடைய பார்வையை கண்ட நண்டு அஞ்சுகிறது. கொக்குனுடைய பார்வை அவ்வளவு கொடூரமாக இருந்திருக்கிறது. அது அவசரமாக பக்கத்திலே உள்ள தாழை செடியினுடைய அடியிலே இருக்கக்கூடிய தன்னுடைய வலைக்குள்ளே நுழைகிறது நண்டு. அப்படி நுழைகிற போது அது எப்படி நுழைகிறது என்று சொன்னால், கயிற்றை அறுத்து கொண்டு ஓடுகின்ற ஒரு எருதை போல ஓடுகிறது. நண்டு ஓடுறதுக்கு ஒரு உவமை சொல்கிறார். அப்படிப்பட்ட ஊரினுடைய தலைவனே அப்படிம்பா. அப்போது அதுக்குள்ளே ஒரு செய்தி இருக்குது. அதை அவ ஒரு கருப்பொருள் மூலமாக அதை சொல்லுகிறாள். தலைவன் என்ன செய்கிறான், அலர் எழுந்ததால் அஞ்சி இங்கே வராமல் தவிர்க்கிறான் அப்படிங்கிற செய்தியை அவள் சொல்ல விரும்புகிறாள்.
எப்படி நண்டு அஞ்சுகிறதோ அதை போல் அஞ்சுகிறான். அது சொல்லிட்டு என்ன சொல்கிறான், இந்த ஊரில் வளையல் விற்பவர்கள் வைத்திருக்கும் வளையல்களிலே சிறிய வளையல்களும் இருக்கின்றன. என்னென்னா தலைவனுடைய உடல் மெலிஞ்சொன்னே வளையல்லாம் கலண்டு விழுவும். தொடிங்கிறது இங்கே அணியிறது அப்படின்னு நேற்று பேராசிரியர் சொன்னார். வளையலுங்கிறது இங்கே அணியிறது. இந்த வளையல் ரொம்ப முக்கியமான ஒரு அணி. ஏன்னா சிலப்பதிகாரத்தில் பார்த்திங்கன்னா மதுரை எரிச்சிட்டு கண்ணகி மேற்கு வாயில் வழியாக வெளியே போகும்போது வளையலை உடச்சிட்டு தான் போவோம். வளையல் என்பது ஒரு மங்கள அணி போல அந்த காலத்திலே இருந்தது என்று தோன்றுகிறது. புறநானூற்று பாடலில் நிறைய வரும். அது வளையலை கழற்றி வீசுவது, கணவன் இறந்த உடனே வளையலை கழற்றி விடுவது அப்படிங்கிறது. மெலிந்ததாலே இவளுக்கு வளையல்கள் கலந்து விட்டன. அது நம்ம ஊரில் இருக்கக்கூடிய வளையல் விற்கக்கூடியவர்கள்ட்ட சின்ன வளையல்லாம் இருக்குது, அதை வாங்கி நாம் போட்டுக்கொள்ளலாம் அப்படின்னு. தலைவன் இப்படி அஞ்சி வராமல் இருப்பதால் தலைவி மெலிந்து விட்டால் அப்படின்னு சொல்லாமல் சிறிய வளைகளும் உள்ளன அப்படின்னு சொல்கிறான். அது உணர்த்துகிற முறை. வளையல்கள்லாம் பெருசாயிருச்சு, நாம் சிறிய வளையல்களை வாங்கி கொள்ளலாம். இது வள்ளுவரும் கூட சொல்லியிருக்கார் இந்த வளையல்களை பற்றி. அவர் வந்து தொடிங்கிற சொல்ல பயன்படுத்துவார். அது கொக்கை கண்டு அந்த நண்டு அஞ்சுவது போல தலைவன் இந்த ஊரினுடைய அலருக்கு அஞ்சுகிறான். எல்லோரும் அலர் தூற்றுவாராய் என்று அஞ்சுகிறான் என்பது உள்ளுரையாக இந்த பாடலுக்குள்ளே சொல்லப்படுகிறது. இந்த உள்ளுரை ஓமம் என்பது தான் இது மறைமுகமாக ஒரு செய்தியை தலைவனுக்கு சொல்லுவது. அது நாகரிகம் கருதியோ அல்லது நயம் கருதியோ இந்த மாதிரி மறைமுகமாக சொல்லுதல் என்பது தலைவிக்கும் உண்டு, தோழிக்கும் உண்டு. தொல்காப்பியர் இதை நிறைய விளக்கி சொல்லியிருக்காரு. இந்த உள்ளுரை ஓமம் என்பதை தான் குறியீடு என்று கூட நாம் கொள்ளுகிறோம் அப்படின்னு பார்க்குறோம். பெண்கள் காதல் இயக்கத்தால் மெலிவார்கள். அந்த மெலிவை வளையலை வைத்து சொல்வது என்பது பிறமொழி இலக்கியத்திலையும் இருக்குது, நம்ம தமிழ் இலக்கியத்தில் மட்டும் இல்லை. வள்ளுவர் கூட சொன்னார் என்று நான் சொன்னேன் தமிழில். அவர் அந்த உறுப்பு நலன் அழிதல் என்ற அதிகாரத்தில் பைந்தொடி சோறும் அப்படின்னு ஒரு குறளில் சொல்லுவார். தொடியோடு தொல்கவின் வாடிய தோல் என்று ஒரு தொடர் வரும். ஒரு முழு குறளே அதற்காக எழுதியிருக்கார். 1236வது குறள். தொடியொடு தோல் நெகிழ நோவல் அவரை கொடியர் என கூறல் நொந்து. என்னுடைய வளையல்கள் கலந்து விழுகின்றன, அவை எதற்காக கலந்து விழுகின்றன என்று எனக்கு தெரியாது, ஆனால் எல்லோரும் அவர் கொடியவர் என்று சொல்லுகிறார்களே அப்படின்னு தலைவி சொல்வதாக வள்ளுவர் பாடியிருக்கிறார். இந்த வளையலை பற்றி காகா சப்தசயி என்று ஒரு தொகுப்பு இலக்கியம், இது பிராகிருத மொழியில் எழுதப்பட்டது. இதற்கு தமிழில் மொழிபெயர்ப்புகள் எல்லாம் வந்திருக்கின்றன. இந்த இலக்கியம் தென்னாட்டு இலக்கியம். ஆந்திர நாட்டிலே ஹால என்ற ஒரு அரசன் இந்த பாடல்களையெல்லாம் தொகுத்திருக்கிறான். அது ஏதோ 900 பாடல்கள் முதல்ல இருந்ததாகவும் சொல்லுகிறார்கள். ஒரு சில அறிஞர்கள் பல பிரதிகளை வைத்து ஆய்ந்து 430 பாடல்கள் தான் அந்த நூலினுடைய உண்மையான பாடல்கள், மற்றவையெல்லாம் இடைச்சர்கள் என்று சொல்லுகிறார்கள். அது 3வது நூற்றாண்டு அல்லது 5வது நூற்றாண்டிலே எழுதப்பட்ட ஒரு பாடல்களுடைய தொகுப்பு. இதையும் தமிழிலே தானா குமாரசாமி மொழிபெயர்த்திருக்கார், சில பாடல்களை மட்டும். அதற்கு அப்புறமாக மூக்கு ஜெகநாத ராஜா, அவர் நிறைய வடமொழியிலிருந்து மொழிபெயர்க்கக்கூடிய இயல்பு உள்ளவர். அவர் காதா சப்தசதி என்ற பெயரில் அதை மொழிபெயர்த்திருக்கிறார். அந்த 430 பாடல்களையும் அவர் அகவல்பா வடிவத்திலேயே செய்திருக்கிறார். அந்த ஒரு இலக்கியம். இதற்கு பிறகு அண்மையில் சில பாடல்களை மட்டும் தேர்ந்தெடுத்து
சுந்தர் காளி என்பவர் ஒரு புதுக்கவிதை வடிவத்தில் அந்த நூலை எழுதியிருக்காரு. அதுவும் நல்ல ஒரு மொழிபெயர்ப்பு தான். இந்த காகா அப்படிங்கிறது வடமொழி யாப்பு. ஆனால் இலக்கியம் வந்து தென்னாட்டு இலக்கியம். தென்னாட்டுக்காரங்க வடமொழி யாப்பில் எழுதின உடனே வடநாட்டுக்காரங்களுக்கு இது பிடிச்சிருச்சு. அதனால் இதுக்கு உரையெல்லாம் வடநாட்டிலே எழுதியிருக்கிறார்கள். இதை பற்றியும் ஜார்ஜ் ஹார்ட் வந்து குறிப்பிட்டிருக்கார். இந்த இலக்கியம் இது வந்து தமிழ் சங்க இலக்கியத்தினுடைய தாக்கத்தினால் எழுதப்பட்ட இலக்கியமாக இருக்கலாம் என்ற ஒரு குறிப்பை அவர் சொல்லியிருக்கார். அதில் என்ன ஒரு சிக்கல் அப்படின்னா, நம்ம இலக்கியத்தில் இந்த கற்பு என்பதை மிகப்பெரிய ஒரு வரையறையாக கொண்டு தான் பாடியிருக்கிறார்கள். ஆனால் அந்த காதா சப்த செய்யுளில் அந்த கற்பை பற்றிய ஒரு கவலையே இருக்காது. இந்த பாடல்களில் நிறைய மீறல்கள் வந்து அதில் சொல்லப்பட்டிருக்கும். அதில் வளையல் பற்றி பாடல்கள் இருக்கின்றன. அதற்காகத்தான் சொல்ல வந்தேன். அதில் ஒரு கவிதை, தோழி தெரியாமல் தான் கேட்கிறேன், காதலர் பிரிந்ததும் எல்லா பெண்களுக்கும் இப்படித்தான் கைவளைகள் பெரிதாக வளருமோ? எப்படி நயமாக சொல்கிறாங்க, பெருசாக வளர்ந்துருமான்னு. இவங்க சின்னதாக மாற்றிக்கலான்னு சொல்கிறாங்க. அவன் வந்து அந்த இலக்கியத்தை காகா சப்த செய்தியில் இதை மாதிரி இன்னொரு பாடலும் அப்படி இருக்குது. பிரிவுத்துயரில் நழுவும் இவள் வளையல்களை வளையல்கார செட்டிகளைப் போல் அடிக்கடி போட்டு விடுகிறார்கள் இவள் தோழிமார், ஒரு கைம்பெண் போல் தோன்றாது இருக்க. அடிக்கடி வளையலை போட்டுக்கிட்டே இருக்காங்க, அது கலந்து விழுந்துகிட்டே இருக்குது. இதை பாருங்க ஒரு நல்ல இப்படி சில ஒப்புமைகள் வந்து இலக்கியங்களில் தற்செயலாக நேர்ந்து விடுகிறது. எல்லா மொழிகளிலும் இதை நாம் வந்து பார்க்க முடியும். ஒருவேளை இந்த காகா சப்த செய்யை வந்து எழுதினவங்க அல்லது படைத்தவங்க சங்க இலக்கியங்களை படித்திருக்கலாம். அந்த சாயல் அந்த பாடல்களில் இருக்கிறது. ஆனால் என்னென்னா திணைத்துறை பகுப்பெல்லாம் அந்த பாடல்களுக்கு கிடையாது, வெறும் பாடல்களாக மட்டும் இருக்கின்றன. அந்த வகையில் இந்த மெலிவு பற்றி வேறு இலக்கியங்களிலும் இருக்கிறது. இந்த காகா சப்த செய்யுங்கிறது நிறைய மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிற ஒரு இலக்கியம். நிறைய மொழிகளில் நல்லாவே மொழிபெயர்த்திருக்கிறாங்க. ஆங்கில மொழிபெயர்ப்பெல்லாம் அருமையாக வந்திருக்கு. அடுத்தது இந்த குறுந்தொகை 111வது பாடல். இப்போ தலைவி மெலிந்து போனால் பெற்றோர்கள் என்ன செய்வாங்க, இது தெய்வ குற்றம் என்று கருதி கொள்வார்கள். எந்த பெற்றோருமே காதலிக்கிறான்னு நினைக்கிறதே இல்லை. உடனடியாக வெறியாட்டு ஏற்பாடு செய்வார்கள். வேலன் என்ற பூசாரியை அழைப்பார்கள். வேலன் என்பவன் அவன் கையிலே வேல் வைத்திருப்பதாலே வேலன் என்று அழைக்கப்பட்டான். கையில் எப்பவுமே வேல் வச்சுருப்பான். அது எப்படியோ பின்னால் முருகனுக்கு பேராகி முருகன் கையிலையும் ஒரு வேலை கொடுத்துட்டாங்க. பூசாரியினுடைய கோலத்தை முருகனுக்கு தந்தார்கள் என்று பார்க்கிறோம். அவன் என்ன செய்வான்னா, அந்த வேலன் இரவிலே அந்த பெண்ணினுடைய வீட்டிலே ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து அங்கே ஒரு ஆட்டு மறி வெட்டி அதில் திணை, அந்த இரத்தத்திலே திணை கலந்து பல திசைகளிலே வீசுவான். முருகன் அதை ஏற்றுக்கொள்வதாக எல்லோரும் நம்புவார்கள். அதை ஏற்றுக்கொண்டு முருகன் இவளுடைய நோயை தீர்த்து வைப்பான் என்று கருதுகிறார். இப்போ முருகனை பொறுத்தளவில் இந்த ஆட்டு ரத்தம் அவருக்கு வந்து மறுப்பு கிடையாது. அதுதான் சங்க இலக்கியம் காட்டுகிற ஒரு பண்பாடு. நான் இன்றைக்கி திருப்பரங்குன்றத்தில் அது பெரிய பிரச்சனையாக்கி ஒரு அரசியலாகவே அது ஆகிவிட்டதை நாம் பார்க்கிறோம். இதெல்லாம் நம்ம பண்பாட்டு வரலாற்றிலே ஏற்பட்ட மாற்றங்கள் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். ஆக நோய் வந்து முருகனாலே ஏற்பட்டது என்று சொல்லி அவன் வெறிக்கூத்து ஆடுவான். அதுதான் வெறியாடல். வெறிக்கூத்து ஆடுதல், இதுக்கு வெறியாட்டு என்று பெயர். அது முருகன் தீர்த்து வைப்பான் என்று சொன்னால் இந்த நோய் யாரால் ஏற்பட்டது? முருகனாலேயா? தலைவனால் ஏற்பட்ட நோய். அப்போ தலைவிக்கு அவமானமாக இருக்கும்ல. தலைவனால் ஏற்பட்ட நோயை
முருகனால் ஏற்பட்டது என்று சொன்னால் அந்த தலைவிக்கு அது தலைக்குனிவாக இருக்கும், மனக்கவலை ஏற்படும். அவளுக்கு அதை வெளியில் சொல்ல கூச்சமாகவும் இருக்கும். இந்த நேரத்தில் தோழிக்கு வேலை இருக்குது. அவள் ஒரு தோழி சொல்கிறான், இந்த மாதிரி வெறியாட்டு நடக்கிற போது நம்ம வீட்டார் செய்வது நகைப்பாக இருக்கிறது. இந்த காட்சியை தலைவன் கண்டால் அவனும் நகைப்பான் அல்லவா? ஏன்னா நான் கொடுத்த நோயை முருகன் கொடுத்தான் அப்படின்னு பூஜை பண்ணுறீங்களே, இது நியாயமான அவன் சிரிப்பான். இந்த நேரத்திலே தலைவன் வந்து பார்த்தால் நன்றாக இருக்கும் என்ற கருத்துப்படத்தான் அந்த தீன்நாகன் என்ற புலவர் அந்த குறிஞ்சித்திணை பாடலை பாடியிருக்கிறார். அந்த கருத்து, காதல் நோயால் தோல் மெலிந்தது, வேலன் வந்து வெறியாடி இது முருகன் செயல் என்று சொல்வான். அதை கேட்ட அன்னையும் உண்மை என்று நம்புவாள். இந்த நேரத்தில் ஒரு வேடிக்கை நடக்க வேண்டும். குட்டையான பெண் யானை துதிக்கையை மடித்து வைத்தாற் போன்ற கரிய துருகல்லை உடைய நாட்டின் தலைவனான உன் காதலன் நம் வீட்டார் செய்யும் நகைப்பிற்குரிய செயலை காண விரைந்து இப்போது வந்தால் நன்றாக இருக்கும். அவன் எந்த நாட்டுக்காரன் அப்படின்னு சொன்னால், அவன் நாட்டில் கற்கள் துருகல் அப்படின்னா குறும்பாறைகள் நிறைய இருக்கும். அது எப்படி இருக்குது வடிவம்னா, யானை, பெண் யானை, பிடி யானை குட்டையாக இருக்கும். அதனுடைய துதிக்கையை அது மடித்து வைத்து கொண்டு இருப்பதை போல அந்த கற்கள் இருக்குது. இப்படிப்பட்ட நாட்டினுடைய தலைவன் அவன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஊமைக்குள்ள ஒரு கருத்து இருக்குது. என்ன கருத்து என்று சொன்னால், தூரத்திலிருந்து பார்க்கிற போது அது துருகல்னு தோணாது, யானைன்னு தோணும். பக்கத்தில் போய் பார்க்கிற போது தான் அது துருகல் என்று தெரியும். அதே போல் இந்த தலைவிக்கு ஏற்பட்ட நோய் முருகனால் ஏற்பட்டது அப்படின்னு வீட்டார் கருதுகிறார்கள். எப்படி அந்த கல்லை வேறையாக நினைக்கிறாங்களோ அதை போல் இந்த வீட்டார் கருதுவதும் கூட அப்படிப்பட்டது தான் அப்படிங்கிற கருத்தை உள்ள இப்போ நன்றாக ஆய்ந்து பார்த்தால்தான் இது தலைவனால் ஏற்பட்ட நோய் என்பது தெரியும் என்ற கருத்தை குறிப்பாக தோழி அந்த ஊமையில் சொல்கிறார். இதில் என்னென்னா, சங்க இலக்கியத்தில் இந்த மாதிரி பாடல்கள் கொஞ்சம் இருக்குது. இந்த வெறியாட்டை வந்து தலைவியும் தோழியும் எதிர்ப்பது. அப்போது இந்த பகுத்தறிவு நாம் இன்றைக்கி சொல்கிறது, அன்றைக்கு இந்த காதலிக்கின்ற தலைவியும் அவளுடைய தோழியும் ஏற்றுக்கொண்டிருந்திருக்கிறார்கள் என்று. ஏன்னா முருகனை நம்பலை அவங்க, அந்த சடங்குகளில் கலந்துக்கலை. சும்மா வேணும் பேருக்காவது போய் அவங்க கூட நின்றுருக்கலாம் இல்லையா, அந்த மாதிரி கூட நிற்கலை. அந்த முருகனை மதிக்காமல், வேலனை மதிக்காமல் நகையாடி மகிழ்கிறார்கள். இது பல பாடல்களில் இருக்கிறத நாம் பார்க்குறோம். அடுத்ததாக 5:30 ஆயிடுச்சு. இப்போது 124வது பாடல். இல்லை வகைக்கு ஒன்றா சொல்லலான்னு சொல்லிகிட்டே வர்றேன். வேறு என்ன, இந்த பிறந்த வீட்டை விட்டு தலைவனுடன் தலைவி செல்வதை உடன்போக்கு என்று சொல்வார்கள். நேற்று கூட பேராசிரியர் இக்பால் அதை ரொம்ப அருமையான ஒரு பாட்டை சொல்லி விளக்கினார். இந்த வெறியாட்டு, அலர் பரவுதல், நொதுமலர் வரைவு இதெல்லாம் நேருகிற போது அறத்தோடு நிற்க வேண்டும், இல்லாவிட்டால் உடன்போக்கு மேற்கொள்ள வேண்டும். இதுதான் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. 2 வாய்ப்பு இருக்குது. பெரும்பாலும் அறத்தோடு நிற்பார்கள். சில நேரங்களிலே உடன்போர்க்கை தலைவி தேர்ந்தெடுப்பாள், அல்லது உடன்போர்க்கு கொள்ளுமாறு தோழி வற்புறுத்துவாள். உடன்போக்கில் தலைவனும் தலைவியும் பாலை நிலத்து வழியாக செல்கிறார்கள்னு பாடல்கள் இருக்கும். இவங்க 2 பேரும் ஒன்றாத்தானே இருக்காங்க, எங்கே பாலை வந்தது? பிரிவைத்தான் பாலை என்று சொல்லுவோம். அந்த தலைவனும் தலைவியும் சேர்ந்து தானே இருக்கிறார்கள், ஏன் பாலை திணைக்குள்ளே வைக்கிறார்கள்? பாலை சூழலை காட்டுகிறார்கள். அதற்குள்ளே இவர்கள் இருவரும் நடந்து போகின்ற அந்த காட்சியை வைக்கிறார்கள். இவர்களுக்குள்ளே இன்பத்தை விட துன்பம் நிறைய இருக்கும்.
வீட்டை விட்டு வருகிற போது என்ன அடுத்து எதிர்காலம் என்ன என்ற கேள்விக்குறி நெஞ்சுக்குள்ளே இருக்கும். இந்த காரணத்தினாலே அவர்கள் சேராதிருப்பார்கள். ஒரு மறைமுகமான பிரிவு இருக்கிறது. இன்னொரு வகையிலே வீட்டை விட்டு வந்ததாலே வீட்டை விட்டு பிரிந்தார்கள் என்கின்ற பிரிவும் இருக்கிறது. இந்த பிரிந்து செல்லுகின்ற தலைவன் தலைவி போகிற இடமாக பாலை நிலத்தை காட்டுவது ஒரு நாடக வழக்காக சங்க இலக்கியங்களில் வைக்கப்படுகிறது. ஆக ஒன்றாக இருந்தாலும் கூட அது பிரிவுக்குள்ளே சொல்லப்படுகிறது என்று பார்க்கிறோம். அந்த பாடலில் பாலை பாடிய பெருங்கடுங்கோ, பாலை பாடுவதில் ஒரு பெரிய வல்லுனர். அவர் தலைவன் உடன்போக்குக்கு தயங்குகிறான். எதுக்கு உடன்போக்கு போகணும், இப்போ என்ன அவசரம், அதுதான் அவனுடைய மனசில் இருக்கும். அவன் என்ன காரணம் சொல்கிறான்னா, நாம் போக வேண்டிய காடு ரொம்ப மோசமானது, கரடு முரடானது, அது வழியாக போகணும் அப்படிங்கிறான். அந்த பாலை நிலத்து வழி போக வேண்டுமா? அதை கேட்ட உடனே தோழி அவனுக்கு பதில் சொல்கிறான். அதான் அந்த பாடல், பாலை பாடிய பெருங்கடுங்கோ பாடிய பாடல். தலைவா, உப்பு வணிகர் கூட்டமாக தங்கியிருந்து சென்ற பிறகு அந்த இடமானது ஊர் பாழ்பட்டது போல் தோன்றும். ஓமை மரங்கள் அடர்ந்த காட்டு வழி தீங்கு உடையது என்று நீ சொல்கிறாய். உன்னை பிரிந்து தனியே வீட்டில் இருப்பதை விட உன்னோடு காட்டில் இருப்பதே இனிதாகும். கம்பராமாயணத்தில் சொல்கிறாங்க இல்லையா, நின் பிரிவினும் சுடுமோ பெருங்காடு அப்படின்னு. அது அந்த குரல் அங்கே கேட்குது சங்க இலக்கியத்தில். அதேபோல் ஒரு கட்டத்திலே தோழி உடன்போக்கை வலியுறுத்துகிறாள் என்று பார்க்கிறோம். இந்த ஆற்றுவித்தலில் மட்டும் ஒரு பாடல் பார்த்துட்டு நாம் முடிச்சிடலாம். குறுந்தொகை 130வது பாடல். தோழி தலைவி தளர்கிற போதெல்லாம் ஆற்றுவிக்கிறாள். தலைவன் நீண்ட காலம் வராத ஒரு சூழல், தலைவி வாடி இருக்கிறாள். தோழி என்ன ஆறுதல் சொல்கிறாள்னா, நான் எப்படியாவது அவனை கொண்டு வந்துடுறேன், நான் கொண்டு வருகிறேன் அப்படின்னு சொல்கிறான். அது வெள்ளி வீதியார் பாடிய பாடல், பாலைத்திணை பாடல். இது ரொம்ப 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 அற்புதமான பாட்டு. அவன் எங்கே சென்றிருக்க போகிறான்? நிலத்தை தோண்டி உள்ளே புகுந்திருக்க மாட்டான். வானத்திற்கு ஏறி போயிருக்க மாட்டான். இந்த பூமியின் குறுக்காக கிடக்கும் கடலிலே நடந்து சென்றிருக்க மாட்டான். நாடு நாடாக, ஊர் ஊராக, வீடு வீடாக, குடி குடியாக தேடினால் கிடைப்பான், தொலைந்து விட மாட்டான். இதுதான் அந்த பாடலுடைய கருத்து. கிடைச்சிருவான். எவ்வளோ பெரிய ஒரு நம்பிக்கை தருகிறாள். உனக்காக எதையும் செய்வேன் அப்படிங்கிற அன்பு இந்த குரலுக்குள்ளே ஒலிப்பதை பார்க்கிறோம். இதில் ரொம்ப அருமையாக இந்த தொடர்களை ரெட்டித்து போட்டிருக்கார் பாருங்கள். நாடு நாடா, ஊர் ஊரா, வீடு வீடா, குடி குடியா, இந்த மாதிரி இரட்டித்து சொல்வதன் மூலமாக ஒரு உணர்வை தோற்றுவிப்பது அப்படிங்கிற கவியியலும் இருக்கிறது என்று பார்க்கலாம். கிட்டத்தட்ட அந்த கடைசி பகுதிக்கே வந்துட்டோம். இப்போ தோழி அவளுடைய இயல்பை சொல்லி முடித்திடலாம். அவள் நிறைய உரிமை உள்ளவள் என்று சொன்னேன். அவள் உரிமையுடன் தலைவனிடமும் தலைவியிடம் பேசி காதலையும் இல்லறத்தையும் சிறக்கச் செய்கின்ற ஒரு பாத்திரம். தோழி கூற்றில் உலக அனுபவம், அறிவு, உணர்ச்சி, தெளிவு, உறுதி எல்லாமே இருக்கும். தோழி, தலைவி, செவிலி, நற்றாய், தலைவன், இப்படியெல்லாம் நாம் மனிதர்கள்
சங்க இலக்கியத்தில் இருப்பதை பார்க்கிறோம். இவரெல்லாம் உண்மையானவர்களா? ஏற்கனவே சொன்ன தோழிக்கு குடும்பம் இல்லை, யாருக்கு பிறந்தவள், அவன் எப்படி திடீர்னு இவ வீட்டில் இருக்கா? இதெல்லாம் படைத்து மொழிதல் என்கிற முறை தான், நாடக வழக்கு என்கிற முறை தான். உலக வழக்கை எடுத்துக்கொள்கிறார்கள், இந்த பாத்திரங்களை வைத்துக்கொண்டு பாடல்களை புனைகிறார்கள். ஆக உலகியல் வழக்கை நாடக வழக்காக மாற்றுவது தான் அகப்பாடல் அப்படிங்கிறது தான் உண்மை. இதில் என்ன ஒரு பெரிய விந்தை அப்படின்னு சொன்னால், இந்த ஆண் கவிஞர்கள் பெண் கூற்றுகளை எழுதுகிறார்கள். இது பெண்ணினுடைய குரல் அல்ல, ஒரு ஆணினுடைய குரல் தான். ஆனாலும் கூட அந்த பெண்ணினுடைய உள்ளம் என்ன நினைக்குமோ அதை இந்த ஆணும் நினைக்கிறார். அந்த கூடு விட்டு கூடு பாய்தல் என்று சொல்லுவது போல இவர்கள் நெஞ்சு விட்டு நெஞ்சு பாய்ந்து இந்த பாடல்களை படைக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். அந்த வகையில் தோழியினுடைய பாத்திரம் என்பது மிக மிக இன்றியமையாததாக சங்க கவிதைகளில் புனையப்பட்டிருக்கிறது. இது எல்லாமே ஓரளவுக்கு சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஒரு ஜென் கவிதையை சொல்லி முடிச்சிடலாம். நீங்கள் புரிந்து கொண்டாலும் விஷயங்கள் அப்படியே தான் இருக்கும், நீங்கள் புரிந்து கொள்ளாவிட்டாலும் விஷயங்கள் அப்படியே தான் இருக்கும். இதுதான். வணக்கம். சொல்லுங்கள். வணக்கம் ஐயா, என் பேர் வந்து சதீஷ் பாபு. நான் வந்து முனைவர் பட்டத்துக்கு இப்போ படிச்சுட்டு இருக்கேன். ஸோ தமிழ் மீது உள்ள ஒரு ஆர்வத்தில் நான் இப்போ குறுந்தொகை தொடர் வகுப்பை வந்து எப்பேற்பட்ட ஒரு சுமையாக இருந்தாலும் வந்து அட்டன் பண்ணிடுறேன். நான் அம்மா சொல்கிற மாதிரி தான், ஒவ்வொரு கருத்துக்களும் ஒவ்வொரு விதமாக எங்களுக்கு, அதாவது ஒரு வெரைட்டியாக வருது. வெரைட்டியாக தமிழ் படிக்கிறப்ப இன்னும் எங்களுக்கு ஒரு உத்வேகம் இருக்குது. ரொம்ப நன்றி. அது இல்லாமல் நேற்று இக்பால் ஐயா வந்து ஒரு விஷயம் சொன்னார், எனக்கு மறதி அதிகமாகிடுச்சு, அதனால் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மறந்து சொல்கிறேன்ட்டு. ஒரு பயணத்தோட அழகு வந்து பார்த்திங்கன்னா வழி தவறுதல் தான். அதேமாரி ஐயாவோட தமிழ் வந்து பார்த்திங்கன்னா அவரோட மறதி மட்டும்தான் அழகாக இருக்குது. அதை வந்து அவர் சொல்ல வர பாயிண்ட்டை தாண்டி அவர் எல்லாமே எங்கள்கிட்ட சொல்லிட்டார். அது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா, அதாவது நான் வந்து எடுத்தது பிஏ ஆங்கிலம் வந்து எடுத்தேங்க ஐயா. தமிழ் மீது உள்ள ஆர்வம் வந்து எனக்கு முன்னாடியே சொல்லியிருக்கிறானே, என்னோட 9வது வகுப்பில் ஐயா வந்து இந்த ராஜா கதை சொன்னார். அதே தமிழையா வந்து மீண்டும் என்கிட்ட நேற்று வந்து ரிமைண்டர் பண்ணுற மாதிரி ஐயா சொன்னார். ரொம்ப ரொம்ப நன்றி, இதை கண்டிப்பாக எங்கள் தமிழையாகிட்டு சொன்னாலும் அவரும் சிரித்தார். ஸோ ஒரு நல்ல ஒரு நினைவை வந்து தமிழாசிரியர் மட்டும்தான் வந்து பகிர்ந்திருக்க ஒரு உரிமை வந்து தமிழ் மாணவனுக்கு எப்பயும் இருக்குது. ஸோ அதை நான் நம்புகிறேன். இன்றைக்கி வந்து என்னோடய கேள்வி வந்து என்னங்க ஐயா, இப்போ நீங்கள் ஒரு வெறியாட்டம்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறீங்க. இங்கே வெறியாட்டம் என்றால் நீங்கள் அந்த முருகனுக்கு வந்து ஒரு படையல் மாதிரி நீங்கள் சொன்னீங்க. அதேமாரி ஔவையார் அதிகமான நட்பில் வந்து இந்த கல்லாட்டம் உண்டாட்டம்னு ஒரு சொல் வந்து பயன்படுத்தியிருக்காங்க ஐயா. ஸோ அதுக்கான ஒரு உண்டாட்டம் கல்லாட்டம் அப்படின்னு உண்டாட்டு அதோட அர்த்தம் என்னங்க ஐயா? அதுவும் இல்லாமல் இன்னொன்று, இந்த குறுந்தொகை வகுப்பு நீங்கள் ஒவ்வொரு, அதாவது இந்த ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி வருது, நெற்றாய் தோடி செவிழி தலைவன், இந்த மாதிரி ஒரு முக்கோண வடிவில் வந்து சுழண்டுட்டே இருக்குது. பொதுவாக வட்டம் தான் சொல்லணும், இங்கே முக்கோணமாக சொல்கிறது குறுந்தொகையில். ஸோ இதுக்கான ஒரு இலக்கணம் என்னவாக இருக்குங்க ஐயா? இதுக்கு இலக்கணம் என்ன இருக்குது? ஒன்றும் இல்லையே. அதாவது நீங்கள் கேட்ட உண்டாட்டு வந்து புறத்தை சார்ந்தது. அது அரசர்கள் பங்கிட்டு உணவு கொடுக்கறது, இதுதான் உண்டாட்டு. கவை மகவு பற்றி சொன்னீர்கள் அல்லவா? கவை மகனுடைய பாட்டு. இந்த கவை மகன் அப்படிங்கிறதுக்கும் இரட்டை குழந்தை அப்படிங்கிறதுக்கும் வேறுபாடு இருக்குது. சில குழந்தைகள் பிறக்கும்போது ஒட்டி பிறக்கும், முதுகும் ஒட்டி இருக்கும், பிரிக்க முடியாமல் இருக்கும், 2 தலை இருக்கும், ஆனால் உடம்பு வந்து ஒட்டி இருக்கும். அதைத்தான் இவர் கவை மகன் பாடியிருக்காருன்னு நினைக்கிறேன். அப்போ தான் ஒரு வாயில் நஞ்சை விட்டுனா இன்னொரு உடம்பும் செத்து போகிறதுக்கான வாய்ப்புங்கிறது அப்போ தான் அதிகமாக இருக்கும். அப்படிங்கிறனால நீங்கள் அந்த கவை மகன் தனித்தனி இரட்டை குழந்தைகள்னு தனியாக சொன்னீங்க. அது கொஞ்சம் நேரம் விட்டு பிறக்கக்கூடிய இன்னொரு குழந்தைய 2 குழந்தைகளும் ஒன்றா பிறந்துச்சுன்னு சொன்னால் ட்வின்ஸ், இரட்டை பிறவிகள்னு சொல்லுவாங்க. அந்த ட்வின்ஸுக்கே ஆங்கிலத்தில் பல சொற்றொடர்கள் பயன்படுத்துகிறாங்க. உதாரணமாக ஐடென்டிக்கல் ட்வின்ஸு, இன்னொரு நாட்டினுடைய பெயரை வச்சு கூட சொல்லுவாங்க.
திடீர்னு நினைவு வர மாட்டேங்குது. அந்த மாதிரி ஒன்றா சேர்ந்து பிறக்கக்கூடிய குழந்தைகளை ஆப்ரேட் பண்ணி எடுத்தாங்க, அது வெற்றிகரமாக நடந்துச்சுங்கிற செய்தியெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஒருவேளை அப்படி ஒரு குழந்தையை பற்றி அவர் சொல்லியிருப்பாரோ என்று என்ன தோன்றுகிறது. ஏன்னா ஒரு குழந்தை நஞ்சு உண்டால் இன்னொரு குழந்தையும் இறந்து விடும் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் உடம்பு ஒன்றா இருந்தால் தான் அது செய்ய முடியும், ஒட்டி இருந்தால் தான் இருக்க முடியும் என்று கருத வேண்டியிருக்கிறது. ஆனால் இது 2 பேருக்கும் அஞ்சிரா, தலைவிக்கும் அஞ்சிரா, தலைவனுக்கும் அஞ்சிரா, 2 பேருக்குமே அவள் அஞ்சுக்கிறா, 2 பேரையுமே சமமாக பார்க்குறா. 2 பேரும் கிட்டத்தட்ட அது மாதிரி ஒன்றை சேர்ந்துட்டாங்க உள்ளத்தால் அப்படிங்கிற பொருளாக இருக்கலாம். அப்படியும் எடுத்துக்கொள்ளலாம்னு வச்சுக்கலாமே. அவங்க சொல்கிறது மாதிரி ஒவ்வொரு முறையும் நாம் திருப்பி திருப்பி பார்க்கும்போது இந்த கவிதை கலைடாஸ்கோப்பில் அப்படி ஒரு தோற்றம் இருக்கலாம். தோழி அப்படிங்கிறவ பணிப்பெண் அப்படின்னு சொல்லிட்டு அது வேறு எங்கேயாவது குறிப்பு இருக்கா என்று எனக்கு தெரியலை. இல்லை, அது தமிழ் காதலில் வாசுமாணிக்கம் எழுதியிருக்க பணிப்பெண், செவிலி பணிப்பெண், இதுபோல் இவ்வளவும் பணிப்பெண். செவிலியுடைய மகள் தான் அந்த தோழி அப்படிங்கிற அது மகள்ங்கிறது எங்கேயுமே சான்று இல்லை. ஆனால் நாம் வந்து அப்படி நினச்சிக்கிறோம். அது வந்து செவிலிங்கிறது ஒரு பரம்பரையாக தோழி, அப்படி அவள் செவிலி, அப்புறம் மறுபடியும் தோழி, இப்படி பிறந்து வருவாங்க. அப்படியும் சில பேர் எழுதியிருக்காங்க. அந்த எழுதிடுவாங்க. நமக்கு வந்து நேரடியாக கவிதை வரிகள்லேருந்து ஆதாரம் கிடைக்கணும். அப்படி இல்லைங்கிற போது நாம் என்ன இருக்கோ இலக்கியத்தில் அதை தான் சொல்ல முடியும். அதனால தான் அதை வந்து படைத்து மொழிந்திருப்பாங்க அப்படின்னு சொல்கிறோம். அது மாதிரி நீங்கள் அந்த அகநானூற்றில் பரணர் பாடல் சொன்னீங்க இல்லையா, இரும்பிழி மூதூர், இரும்பிழி மாறி அழுங்கல் முதூர் விழவின்றாயினும் துஞ்சாதாகுங்கிற அந்த பாட்டு தானே. அது அந்த அகநானூற்று பாட்டு. எப்போவும் மழை பெஞ்சே தொலைக்கும் இந்த ஊரில். அந்த ஊரில் எந்த விழா இல்லைன்னா கூட ராத்திரியெல்லாம் மக்கள் முடிச்சுக்கிட்டே கிடப்பானுங்க. அவர் வர்றதுக்கு எவ்வளோ தடங்கல்கள்லாம் இருக்குன்னு தலைவன் வரும்போது சொல்லும்போது, அப்படி வரும்போது ஒரு நாள் அவர் இப்படி வரும்போது செவிலி முடிச்சிருக்கிறா, இன்னொரு நாள் வரும்போது நாய்கள் குறைக்கிறது, இன்னொரு நாள் வரும்போது இப்படி ஒவ்வொரு நாளாக வர்றது மாதிரி தான் நான் இதுவரைக்கும் அந்த பாடலை புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு நீங்கள் சொல்லுவோம் இதெல்லாம் ஒரே நாளில் நடக்கிற மாதிரி, ஒரே நாள் மற்ற ஜாமங்கள்ங்கிற மாதிரி தோழி வந்து அடுக்கி சொல்கிறா. இடைஞ்சல்களை வந்து இந்த மாதிரிலாம் நடக்கும் அப்படின்ட்டு. அப்படி அந்த நிலவுக்கு அது இரவு முழுவதும் இது பண்ணுறதுனால அவர் வந்து போயிடுவார். ஒவ்வொரு நாளும் நடந்தால் அதில் சுவை இல்லையே, ஒரே நாளில் நடந்தால். அவன் ஒவ்வொரு இரவுலையும் வந்து திரும்பி போகிறான். எல்லாம் மடிந்த காலை இவன் எல்லாம் இல்லை அப்படின்னு சொன்னால் கூட அன்றைக்கு மட்டும் அவர் நில்லா நெஞ்சத்து அவர் வாரலரை, அன்னைக்கு பார்த்து அவர் நில்லாத நெஞ்சத்தை கொண்டவர், அவர் வராமல் அன்னைக்கு தவிர்த்துறார். அதனால் அவர் வருகைங்கிறது இரவுக்குறியில் நமக்கு தவறி போகுது அப்படிங்கிற பொருளில் தான் இவ்வளோ நாள் அந்த படலை நான் புரிஞ்சுக்கிட்டு இருந்தேன். நீங்கள் சொன்ன அந்த விஷயம் கொஞ்சம் புதுமையாக இருந்துச்சு. நான் அதை பற்றி இன்னும் யோசிக்க வேண்டி இருக்கிறது. சொல்லுங்க. தமிழகத்தில் இந்த பகுதி வாரியாக அந்த மொழிகளுடைய வித்தியாச சொற்கள் எல்லாமே வித்தியாசமாக இருக்குது. அது ரொம்ப முக்கியம். அதை வச்சு தான் சிறுகதை, நாவல் இதெல்லாம் எழுதுகிறாங்கட்டாங்க. நம்ம பின்னோக்கி போக போக, இலக்கியத்தினுடைய வரலாறு பின்னோக்கி போக போக, இந்த மொழி அமைப்பியல் நிலையில் பின்னோக்கி போக போக இந்த மாதிரியான ஒரு வேறுபாடுகள் இருக்கா, இல்லை ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குதா? ஏன்னா இந்த சங்க இலக்கியங்கள் நிறைய இருக்குது, குறுந்தொகை, இன்னும் பல இலக்கியங்கள்லாம் இருக்குது. அதுக்கு அதனுடைய பகுதி வாரியாக நம்ம அதை சொல்ல முடியுமா? இந்த இலக்கியம் வந்து இந்த பகுதியில் வந்திருக்கு, அதனால் இந்த மாதிரியான மொழி வடிவங்கள்லாம் வந்திருக்கு, அந்த மாதிரி நம்ம குறிப்பிட்டு நம்ம சொல்ல முடியாது. இப்போ குறுந்தொகை எடுத்துக்கணும்னா கூட இதை குறிப்பாக சொல்ல முடியுமா? தமிழகத்தில் எந்த மண்ணிலேருந்து இது வர்றதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஏதாவது சொல்ல முடியுமா? அதுக்கு வந்து கள ஆய்வு தேவைப்படும். இப்போ போய் நம்ம கள ஆய்வு செஞ்சு பார்க்கணும். இந்த வார்த்தைகள்லாம் இந்த எந்தெந்த பகுதியில் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் அது மாதிரி பண்ணோம்னா ஒருவேளை நம்ம சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரியான ஆய்வுகள்லாம் நம்ம செய்கிறோமா? இப்போ சங்க இலக்கியங்களை எடுத்துகிட்டு பல இலக்கியங்களுக்கு அதெல்லாம் தேவை. மதுரை காஞ்சி, இந்த மாதிரி நிறைய இலக்கியங்கள், ஒரு 37 இலக்கியங்கள் சங்க இலக்கியங்கள் வகைப்படுத்திருக்கிறோம். அந்த மாதிரி நம்ம செய்ய முடியுமா?
இல்லை எப்படின்னா, இப்போ ஒரு காலகட்டத்து புலவர்கள் அவங்க பாடின பாடல்கள் அப்படின்னு நம்ம அடையாளம் காண்றதுக்கு முயற்சி பண்ணலாம். அது எப்படின்னா, தொடர் அமைப்பு, சில ஓமைகள் இதெல்லாம் வச்சுக்கிட்டு அந்த பேட்டர்ன்ஸ், அதை வந்து ஆர்கிடைப்பல் பேட்டர்ன்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஆர்கிடைப்பல் ஸ்டடிங்கிறது ஆங்கிலத்தில் திறனாய்வில் ஒரு பெரிய ஏரியா. இந்த தொடர்களை வைத்துக்கொண்டு இப்போ சொன்னேன் இல்லையா, ரெட்டை ரெட்டையாக பாடுறது அப்படின்லாம், இந்த மாதிரி அமைப்புடைய பாடல்கள் ஒரு காலகட்டத்தில் தோன்றி இருக்கலாம். சங்க இலக்கியத்தை பொறுத்தளவில் கிட்டத்தட்ட ஒரு 5000 ஆண்டு கால பரப்பில் எழுந்த பாடல்களுடைய தொகுப்பு அது. அப்போ புறநானூறு அப்படின்னு சொன்னால் ஒரே காலகட்டத்து பாடல் இல்லை. வள்ளல்கள் வாழ்ந்த காலகட்டத்து பாடலும் இருக்குது, வள்ளல்கள் மறைந்து போன காலகட்ட பாடல்களும் இருக்குது, மூவேந்தர்கள் எழுச்சி பெற்ற காலகட்ட பாடலும் இருக்குது, வேளிர்கள் மாதிரியான சிற்றரசர்கள் இருந்த காலகட்ட பாடலும் இருக்குது. இந்த கால வரிசையை நாம் வந்து அமைத்து பார்க்கலாம், அதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதில் வந்து நிறைய நம்ம உழைக்க வேண்டியிருக்கும். தொடர்களெல்லாம் எடுத்து போட்டு ஆராய்ந்து நம்ம சமூக வழக்கங்களை ஆராய்ந்து பார்த்து அந்த வைத்து கொண்டு தான் நாம் வந்து முடிவுக்கு வர முடியும். இப்போ பார்த்திங்கன்னா, வள்ளல்கள் வந்து இல்லாமல் போனாங்க அப்படின்ட்டு ஒரு சிறுபான்மைப்படையில் வரும். சிறுபான்மைப்படையில் அந்த 7 வள்ளல்களும் சுமந்த அந்த நுகத்தடியை இவன் சுமக்கிறான் அப்படின்ட்டு வரும். அப்போது அவங்க இல்லை அப்படின்னா, பாண்டிய நாடு வறுமை அடைந்து விட்டது, சோழ நாடு வறுமை அடைந்து விட்டது, சேர நாடு வறுமை அடைந்து விட்டது அப்படின்னு சொல்கிற போது அந்த அரசர்கள் எல்லாம் நலிந்து விட்டார்கள். வரலாறு அப்படி தான். அப்போ சிறுபான்மைப்படைங்கிற இலக்கியம் ரொம்ப பின்னால் எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் ஒவ்வொரு புலவரும் ஒரு பகுதியை சார்ந்தவர்கள்னு அடையாளம் தெரியுது. இப்போ அவங்க பாடல்களில் அந்த மொழி இருக்கும் கட்டாயமாக, அதெல்லாம் நாம் பார்க்கலாம். இப்போ தென்னார்காடு மாவட்டத்து புலவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டு அதை நாம் பார்க்க முடியும். இப்படி நாம் பிரித்து பார்க்க வாய்ப்பு நிறைய இருக்குது. மதுரை இலக்கியம், தென்னார்காடு பகுதி இலக்கியம், இப்படி பிரித்து பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ சேரநாட்டு இலக்கியம் 18 சொல்கிறோம் இல்லையா, அதனுடைய மொழி அமைப்பு பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். 18 மொழி அமைப்பு ஒவ்வொரு தொழிலுக்குமே புதிய வார்த்தைகள்லாம் வந்துருக்கும். மட்பாண்ட தொழில், விவசாயம், மருத்துவம், இந்த மாதிரி துறைகளில் ஒரே நேரத்தில் எல்லாமே கண்டுபிடிக்கப்படுது முடியாது. புற வாழ்க்கை, இந்த விஞ்ஞான அறிவு அதெல்லாம் வளர வர, மருத்துவம், விஞ்ஞானம் வளர வர நம்ம புதிய சொற்கள்லாம் வந்துச்சு. அந்த மாதிரியான விஞ்ஞான விஷயங்கள்லாம் இந்த சங்க இலக்கியத்தில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? இருக்குது, நிறைய இருக்குது. இல்லை, அது வந்து நம்ம அதை கொண்டு வரலையான்னு தெரியும். இப்போ விஞ்ஞான வார்த்தையை உருவாக்குறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது. அது நம்ம வர்ற வார்த்தைகள்லாம் அதுக்கு நம்ம தமிழ் தேடி போக வேண்டியதாக இருக்குது. தமிழ் வார்த்தைகளை சங்க இலக்கியங்கள் நம்ம தேடினா ஒருவேளை நம்ம அதை கொண்டு வரலாம். அந்த மாதிரி வளர்ந்துருக்கா, இல்லை குறிப்பிட்ட இந்த சங்க இலக்கியம் குறிப்பிட்ட விஷயங்களை மட்டுமே சொல்கிறதுக்கு வந்ததா, இல்லை மற்ற துறைகளில் இருக்கிற விஷயங்களும் இதில் ஊடுருவுதா அப்படின்றது என்னுடைய கேள்வி. இல்லை அது தனியாக இருக்கா? நம்ம இரும்பு எடுக்கிறது, மண்ணிலேருந்து எடுக்கிறதெல்லாம் 3000 வருஷத்துக்கு முன்னாலே இருந்ததுன்னு இருக்கும். அதை சுத்தப்படுத்துறது, கருவிகளை உருவாக்குறது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அதில் நம்ம பயன்படுத்த சொற்கள் அது தனியாக இல்லை. இது வந்து அக இலக்கியங்கள், குடும்ப சம்மந்தப்பட்ட காதல், வீரம், இது மட்டுமே இருக்கா? இது தொழில் ரீதியாக இதில் கண்டுபிடிக்கிறது வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருக்கு. புரியல சொல்லுங்க.
என்ன சொல்? சங்கம் வட சொல்லுதான். உண்மைதான். அதாவது நேற்று கூட அந்த சங்கம் மீது தப்பு தான். இல்லை இல்லை, இதை ஒரு அமைப்புக்குள்ளே ஏற்கனவே வச்சிட்டோம். சங்கம் இல்லை, சரி. ஆனால் ஒரு அமைப்பு இருந்திருக்கு. அதுதான் நேற்று இக்பால் பேசினார். சங்கங்கிற பேரில் இல்லை. ஏன்னா தொல்காப்பியருடைய இலக்கணப்படி சகரம் மொழிக்கு முதல்ல வராது. அப்போ சங்கம்ங்கிற சொல்லுக்கு தமிழ் சொல் அப்படின்னு இடம் தர முடியாது. வைக்கலாம். இப்போ சரி, இப்போ வந்து முத்துக்களை உருவாக்கக்கூடிய சங்கு பூச்சிகளை போல புலவர்கள்லாம் சேர்ந்து கவிதைகளை உருவாக்க இடத்துக்கு சங்கம்னு பேர் சொன்னாங்க. அது தமிழ் சொல்லுவான். சங்குங்கிறது கூட முப்புறம் கடல் சூழ்ந்த தமிழகத்தினுடைய சொல் தான் அது. அது வந்து வடமொழிக்கு போய் அதுக்கப்புறம் பல மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு இடையில. இந்த கால மாற்றங்களில் இலக்கண புலவர்கள் கூட சில நேரங்களில் தவறு பண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. தொல்காப்பியர் சொன்னது அவ்வளவுமே சரியாக இருக்கும்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி இன்னொரு எடுத்துக்காட்டு நான் சொல்லுவேன். யமன் ஒரு சொல் இருக்கு. இந்த யமன் அப்படிங்கிற சொல்ல சில உரையாசிரியர்கள் பிற்காலத்தில் எழுதும்போது யகர குறில் வந்து மொழி முதலாது. யா அப்படிங்கிற எழுத்து மொழிக்கு முன்னால் இந்த சா சொல்கிறாங்க மாதிரி அது மாதிரி மொழி முன்னால் வராது. அப்படிங்கிறதுனால அதற்கு முன்னால் ஈ போட்டு இயமன் என்று எழுதினார்கள். இயமன் என்று எழுதி இதை தமிழ் வடிவம் தட்பவப்படுத்துவதுன்னு ஏதோ சொல்லுவாங்க. அப்படி மாற்றி எழுதினார்கள்னு சொன்னாங்க. நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், யமன் அப்படிங்கிற சொல்லு யமன் நமன். நீங்கள் நம்முடைய தேவார பாடல்கள்லேயே பார்க்கலாம். நமனை அஞ்சோம் மாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம். இந்த நமன்கிற சொல்லு ஏன் யமனுக்கு போச்சு அப்படின்னு சொன்னால், கொஞ்சம் அதை முடிச்சிடுறேன். யமனுக்கு ஏன் நமன் யமன் அப்படிங்கிற பேர் தமிழன் வச்சான்னு சொன்னால், உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரை நம்ம செத்து போயிட்டோம்னு சொன்னால் நாரி போச்சு தூக்கி போடுறான்னு சொல்லி போட்டுருவான். ஆனால் அவன் ஒருத்தந்தான் நம்ம சொந்தம் கொண்டாடி எடுத்துகிட்டு போகிறான். நமக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு யமன் நம்முடைய சொந்தக்காரன் நமர்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, நமர்னு நம்மவர்கள். அதுபோல் எம்மவன் என்று சொல்லிக்கொள்ளக்கூடிய ஒரே ஒரு ஆள் உலகத்தில் யமன் தான் அப்படிங்கிறத நம்முடைய முன்னோர்கள் உணர்ந்து அவனை யமன் என்றும் நம்மவன் அப்படிங்கிற பொருளில் நமன் என்றும் சொன்னார்கள். இதை அப்படியே மறைச்சிட்டு பிற்காலத்தில் இந்த வடமொழியாளர்கள் நிறையா புகுந்துட்டாங்க. சங்க காலத்தில் நிறைய கலப்புகள் இருக்குது. அப்படி புகுந்ததற்கு பிறகு இது ஏதோ ஒரு சதி வேலையினால் ஆச்சுன்னு சொல்லிட்டு சில அறிஞர்கள் கருதுகிறார்கள். நான் அவர்களுடைய கருத்தை ஒத்துக்கொள்கிறேன். பௌத்தம் சங்கம் புத்த சங்கம். ஐயா அதே மாதிரி ஆங்கிலத்தில் வந்து பேர்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. அந்த பேர்டுன்ற ஒரு வார்த்தை எங்கேருந்து வந்ததுன்னா அவனுக்கே கிரேக்கத்துல இருக்குன்னு சொல்லுவான். ஆனால் தமிழில் மட்டும் தென்பறவைய பேடுன்னு சொல்லுவோம். பேடு, ஆமாம், பேடு. ஆக்சுவலாக வந்து இங்கேருந்து தான் போயிருக்கு. நிறைய வார்த்தை இந்த மாதிரி தமிழ்ல இருந்து தான் போயிருக்கு. இப்போ கு அரசேந்திரன் அப்படிங்கிற நம்முடைய பேராசிரியர் இல்லை, இப்போது செவ்விலக்கியம் அப்படின்லாம் பேர் வச்சு கொண்டு போயிட்டுருக்கோம். செவ்விலக்கியம் அப்படின்ட்டு அது நம்ம மாற்றலாம், அப்படி மாற்றலாம். சங்கம் இல்லை தான். அது சங்கம் அப்படிங்கிற சொல் வந்து ஞானசம்பந்தர் பயன்படுத்துகிறாரு. அவருடைய காலகட்டத்தில் தான் அந்த சொல் வருது. மதுரையில் இப்போ திரமிழ சங்கம் என்று இருந்தது, சமணர்கள் வைத்திருந்த சங்கம். அந்த சங்கம்ங்கிற சொல்லு அந்த திரமிழ சங்கத்தில் தான் இருந்தது. ஒரு அமைப்பு அது.
சங்கம்ங்கிறது கூடியிருத்தல் என்ற பொருளில் இருந்த ஒரு சொல். இப்போது இந்த சங்கம்ங்கிற கருத்தாக்கம் வந்து சைவர்கள் முன்வைத்து அது சமணர்களுக்கு எதிராக வைத்த ஒரு கருத்து. அதனால தான் இறையனார் கலவியில் 3 சங்கம் இருந்துச்சு, அதில் இவ்வளவு புலவர்கள் இருந்தாங்க, இவ்வளவு நூல்கள் எழுதப்பட்டது அப்படின்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அதில் எவ்வளோ உண்மை அப்படின்னு நமக்கு தெரியாது. அவன் வைக்கலாம், அதான் வைக்கலாம். ஆமாம் இருக்குது. சமணர்கள் தமிழ் வளர்த்தாங்க, நிறைய வளர்த்தாங்க. இல்லை